بسم الله الرحمن الرحيم. தர்காக்களில் நடப்பது என்ன? ஒரு புலனாய்வு ரிப்போர்ட். 60 அடி பாபா 45 அடி பாபாவாக மாறிய அதிசயம். கடிதம் எழுதி போட்டால் படித்து பார்த்து பதில் தரும் ராவுத்தரப்பா அவுலியா. காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்கும் அற்புத அவுலியா. பீடிகளை காணிக்கை கேட்கும் பீடி மஸ்தான் அவுலியா. செங்கற்களை உணவாக வழங்கும் சையது சுல்தான் அவுலியா. நடக்கப் போவதை கனவில் சொன்னாரா ஆத்தங்கரை சையதம்மா? அக்கு அக்காக கலன்றுவிடும் அவுலியாக்களின் உடல் பாகங்கள். தமிழ்நாட்டிலிருந்தே மக்காவில் தொழும் அதிசயம். நெற்றிக் கண்ணால் அல்லாஹுவை பார்க்கும் அற்புதம். எப்படியெல்லாம் மக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள், எப்படியெல்லாம் மக்கள் வழிகெடுகின்றார்கள், எப்படியெல்லாம் மக்களை வழிகெடுக்கின்றார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக விளக்கும் ஒரு புலனாய்வு ரிப்போர்ட். தர்காக்களில் நடப்பது என்ன? அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்து நம்முடைய புலனாய்வு குழுவினர் சென்ற தர்கா ராமேஸ்வரம் அருகில் உள்ள ஆவில் காபில் தர்கா. இந்த தர்காக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் என்ன எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்றால், பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களா இல்லையா, அவங்களுடைய 2 பிள்ளைகள், அவங்கதான் இந்த ஆபில் ஹாபில். அவங்க இந்த ராமேஸ்வரம் பக்கத்துல தான் அடக்கம் பண்ணிடப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி ஒரு 50 அடிக்கு மேல உள்ள தர்காவை காமித்து, சமாதியை காண்பித்து, இதுலதான் அவங்க படுத்து கிடக்கிறாங்க, அடங்கி இருக்கிறாங்க என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஒரு தர்காவுக்கு தான் இப்ப நம்மளுடைய சகோதரர்கள் உள்ள போய் பார்த்திருக்கிறாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் நீங்க இப்ப பாத்தீங்க. இதுல அங்கே இருந்த ஒரு மாற்று மத சகோதரர் ராஜேந்திரன் என்ற ஒரு பிரமத சகோதரர், அவர் சொன்ன விஷயங்களை எல்லாம் இப்ப நீங்க கேக்குறீங்க. நாம் இப்பொழுது ராமேஸ்வரத்தில் உள்ள ஆஃபில் காஃபில் என்று சொல்லக்கூடிய மிக பிரபலமான மூதாதையர்களுடைய மகான்களின் மசாரின் அருகில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மசாருடைய மகான்களுடைய அருமை பெருமைகளை, இந்த மாற்று மதத்தில் பிறந்திருந்தாலும் கூட இதனுடைய அருமை பெருமைகளை புரிந்து கொண்டு அது குறித்து அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை இங்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சகோதரர் ராஜேந்திரன் என்பவர்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்லித் தருவார்கள். உங்களுடைய பேர்? ராஜேந்திரன். இங்க ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்களா? மாதத்துக்கு ஒரு முறை வருவேன். மாசத்துக்கு ஒரு முறை வருங்க. எப்படி உங்களுடைய உள்ளத்தை ஈர்த்தது? நான் முதல்ல உடல் ரீதியா நான் சுகவீனமா இருந்தேன். அப்ப எனக்கு விண்ணில இருந்து ஒரு அற்புதமான நிகழ்வு கொடுத்தாங்க எனக்கு. அதுக்கு பிறகு மறைமுகமா நான் தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு ஏரியாவை காமிச்சு, அந்த தேசத்துக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் பகல் நேரத்துல அந்த தேசத்துக்கு போறேன். அப்ப அந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு அந்த தர்காங்கிறது தெரியாம ஒரு இடத்துல நிற்கும் போது, மலை இட்லியில நிற்கும் போது ஒரு அம்மா வர்றாங்க. என்னை கடந்து போயிட்டு, வாப்பா நான் கூட்டி போறேன் தர்காவுக்குன்னு கூட்டிட்டு போறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு கை கால்களை சுத்தம் பண்ணிட்டு உஜி பண்ணிட்டு போகணுன்றக்கா நான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கண்மாய்க்குள்ள இறங்குறேன். பிறகு பாக்குறேன், அந்த அம்மாவை காணோம். ஏறக்குறைய அந்த தர்காவில் பார்த்தா ஒரு 3 கிலோமீட்டர் தெரியும். அப்படிப்பட்ட இடத்துல உடனடியா எப்படி அந்த அம்மா காணாம போனாங்க. எனக்கு ஒரு அதிசயமா இருந்துச்சு அன்னைக்கு. சரி, இருந்தாலும் நான் எப்போதுமே எந்த மதமா இருந்தாலும் மகான்களை நேசிக்கக்கூடியவன். எனக்கு இந்த சாமி அது அப்படிலாம் கும்பிட மாட்டேன் பொதுவா. அதனால மகான்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல மகான் இருக்காரு அப்படின்னு போய் அங்கே உட்காந்து நான் துவா செய்றேன். கண்ணை மூடி துவா செய்யும் போது அங்கே சில அற்புதங்களை எனக்கு காமிச்சாங்க. அப்ப இந்த இடத்துல ஜீவனோட மகான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு, அதன் பிறகு நான் வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு உடல் ரீதியான வேதனை இருக்க போகும்போது நான் கண்ணை மூடிக்கிட்டு அந்த தர்காவை நினைச்சு அந்த மகானை நினைக்கிறேன். கதவு சாத்தி வச்சுட்டு தான் நான் படுத்துக்கிருந்தேன். கதவை நேரடியா திறந்தாங்க. அவங்க பச்சை உடை போட்டிருந்தாங்க. முகம் மறைக்கப்பட்டிருந்துச்சு. அவங்க முகத்தை எனக்கு காமிக்கல. அப்ப இந்த விஷயத்த அவங்க மறுபடியும் நான் அந்த இடத்துக்கு போகும்போது சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஆன்மீக ரீதியா மார்க்க ரீதியா சிலர் மறுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அந்த விஷயத்த இந்த இடத்துக்கிட்ட இந்த தர்காவில் சொல்றேன். அப்ப அவன் நேரடியா என் நெஞ்சில கைய வச்சு
வேதனையை மட்டுப்படுத்திட்டு என் கையை பிடிச்சிட்டு அவங்க சொன்ன ஒரு விஷயம், நீ வந்து எங்களை மாதிரி வருவ அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அந்த வார்த்தைய. ஆமா, சொல்லிட்டு வந்து அவங்க வந்து மறுபடியும் திரும்பி போறாங்க. போகும்போது நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். இது கனவு கிடையாது, நிஜம். இது நான் கனவுல பார்த்தது கிடையாது, நிஜமா பார்த்தது. திறந்திருந்த கதவு திறந்துருந்துச்சு. அப்ப நான் என்னுடைய மைத்துனனை கூப்பிட்டு, இந்த கதவை நீ தானே பூட்டுன, அதை யாரு திறந்ததுன்னு கேட்டேன். யார் திறந்ததுன்னு அவர் திருப்பி என்கிட்ட கேட்டாரு. நான் நடந்த சம்பவம் பூரா சொன்னேன், இந்த மாதிரி நடந்துச்சுப்பா இந்த வீட்டுல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு எனக்கு இது வந்து அதிகமான ஒரு ஈடுபாடுகள் வந்து எனக்கு வந்து இதுல கிடைச்சிச்சு. மறுபடியும் நான் அதே தர்காவுக்கு போனேன். அங்கே அருள்வாக்கு சொல்றாங்க அந்த தர்காவில். அப்ப அருள்வாக்கு முன்னாடி போய் நின்று இதை நான் எந்த தர்கா? அது வந்து சக்கரவர்த்தி பீர் கொலியுள்ளா தர்கா. எங்க இருக்கு? கங்காளக்குடியில இருக்கு. மேலூருக்கு பக்கத்துல இருக்கு. மேலூர்ல இருந்து ஏறக்குறைய ஒரு 30 கிலோமீட்டர்ல இருக்கு. அங்கே ராஜா முகமது அப்படிங்கிறவர் இருந்து தான் அந்த தர்கா வந்து பரிபாலனை செய்துக்கிட்டு வர்றாங்க. அப்ப அந்த மாதிரி அருள்வாக்கு சொல்லும் போது நான் போய் நின்று நடந்த சம்பவத்தை சொல்லுவோம் அப்படின்னு போய் நின்று சொல்ல போனேன். அவர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஏன்னா இந்த விஷயம் வந்து உனக்கு மட்டும் காமிச்சிருக்கோம், அது சொல்லக்கூடாது. சில இடங்கள் இருக்கக்கூடிய தர்காவை எனக்கு கனவுல காண்பிப்பாங்க. ஒவ்வொரு இடங்களையும் எங்கே இருக்கு தர்கா அப்படிங்கிறத காமிப்பாங்க. அவங்க பெயர்களை வந்து எனக்கு சொல்லுவாங்க. நான் அந்த இடத்துக்கு பயணப்படுவேன். இதே என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துகிட்டே வந்துச்சு. அதாவது வந்து இஸ்லாத்தை அதனுடைய சரியான வழியில நாம கொண்டு போய் செல்லாவிட்டால் இப்படிதான் மக்கள் வழியிடுவார்கள், வழிகேட்டின் பக்கம் போவார்கள் என்பதற்கு இந்த ராஜேந்திரன் போன்ற எண்ணற்றோர் உதாரணமாக இருக்கின்றார்கள். சரியான முறையில இஸ்லாத்தை சொன்னா அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வர தயாராக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களை வழிகெடுத்து நாசமாக்கி அவர்களை வந்து இப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கைகளை கொண்டு போய் தள்ளி அவர்களை வந்து சீரழித்து சின்னாபின்னமாக்கக்கூடிய வேலையை இத்தகைய தர்காவாதிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து இஸ்லாத்தை அழிப்பதற்கு இது ஒரு வகையான ஒரு ஏற்பாடு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு ராஜேந்திரன் சொல்லக்கூடிய செய்திகளை நீங்க பாத்தீங்கன்னா, மாதம் ஒரு முறை நான் வந்து இந்த தர்காக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கனவுதான். அவருக்கு என்ன, ஊர் உலகத்துல உள்ள எந்தெந்த தர்காவோ அனைத்து தர்காக்களும் வந்து அவர் முட்டடிக்கிறாருன்னு தெரியுது நல்லா. இப்படி வந்து ஒவ்வொரு தர்காவா வந்து கனவுல காமிச்சு இந்த தர்காக்கு போ, அந்த தர்காக்கு போ, அங்கே போ, இங்கே போ அப்படின்னு சொல்லி ஒரே ஆர்டர் மேல ஆர்டர் குவியும் போல அவருக்கு. அதுக்கு வந்து இவர் ஒவ்வொரு ஊரா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அப்ப வந்து இதெல்லாம் சைத்தானுடைய இவர் இது உண்மையா இருக்கும் பட்சத்துல சைத்தான் வந்து இவருடைய கனவுல அநியாயத்துக்கு விளையாண்டு இருக்கிறான். அதுதான் வந்து தெளிவா தெரிகின்றது. இதுல நமக்கு இதுல இதன் வாயிலாக விளங்க வர்றது என்னன்னா, சைத்தான் வந்து அநியாயத்துக்கு இவருடைய கனவுல விளையாண்டுக்கிறான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. அதுல பாத்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாகவும் அதே நேரத்தில் உலகங்களாகவும் பொய்களாகவும் அவங்களுக்கே வந்து பார்த்தாலே தெரியும். இந்த தர்கா பிரியர்களா போயிட்டாலே ஆட்டோமேட்டிக் அந்த மாதிரி ஆகிவிடுகின்றார்கள். அதுதான் வந்து இந்த இத்தகைய நிகழ்வுகள் வாயிலாக நம்ம விளங்கிக் கொள்கின்றோம். எப்படிலாம் சொல்றாருன்னு பாருங்க. விண்ணில் இருந்து ஒரு மிகப்பெரிய அற்புதம், அப்படிதான் எல்லாமே இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒளி, ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. அது வந்து ஒரு தேசத்திற்கு என்னை போக சொல்லி உத்தரவிட்டது அப்படின்றாரு. அந்த தேசம் எந்த தேசம்? ஒரு அம்மா வந்து அப்படியே கூட்டிட்டு போனாங்க அப்படின்றாரு. கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிட்டாங்க. அதுல நான் வந்து ரொம்ப மகான்களை எல்லாம் நேசிக்கக்கூடிய ஆளு, கல்லு மண்ண வணங்குறதெல்லாம் பிடிக்காது. இது இங்க போய் வணங்கினா என்ன, நிக்க வச்சு வணங்கினா என்ன, படுக்க வச்சு வணங்கினா என்ன, எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில சிறுக்குதான். இவருக்கு அது விளங்கல. சரியான சத்திய மார்க்கம் வந்து சரியான முறையில போதிக்கப்படாட்டினால் இப்படிதான் இதான் நடக்கும், வேற என்ன நடக்கும்? கூட்டிட்டு போய் நான் மகான்களை வந்து நேசிக்கக்கூடியவன், இந்த மாதிரி சிலை வழிபாடுகள் எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு வந்து விருப்பம் கிடையாது அப்படின்றதையும் சொல்லிக்கிறாரு. சொல்லிட்டு அந்த அம்மாவை பார்த்தா ஆளை காணோம். 100 கிலோமீட்டர் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு ஏரியால அந்த அம்மாவை பார்த்தா ஆளை காணோம். அப்பதான் வந்து இவரு ஆஹா இது வந்து சில அற்புதங்களை நமக்கு காமிச்சிருக்கிறாங்க அப்படின்றத விளங்கிட்டு அந்த இடத்துல வந்து மகானை தேடி இருக்கிறாரு. ஜீவனோடு மகான் இருப்பது அவர் உணர்ந்தாராம். இது செத்து போன ஆளுக்கு எப்படி ஜீவன் இருக்குன்னு தெரியும் நமக்கு.
ஆனா இவர் ஜீவன் இருக்குன்னு சொல்றாரு. ஒருவேளை செத்து போய் இருப்பதே ஜீவன் உள்ளதா இவர் விளங்கிக்கிட்டாரோ என்னவோ தெரியல. ஓகே, அடுத்து இதெல்லாம் இவர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது கதவை யாரோ திறந்தாங்களா, திறந்து இவருடைய நெஞ்சில கை வச்சு அவருடைய முகத்தை மறைக்கப்பட்டிருந்துச்சா. எல்லாம் ஒரே மாதிரி டயலாக் தான், எல்லாம் இதே மாதிரிதான் வரும். பச்சை தலப்பா குதிரை அல்லது இதே மாதிரி இப்படி முகத்தை மூடிக்கிட்டு இந்த மாதிரிதான் எல்லாத்துக்கும் வருது. இப்படிதான் செய்தா வருவான் போல. அப்ப மறைக்கப்பட்டிருந்த அந்த முகத்தை மறைச்சதுல அவருடைய நெஞ்சில கை வச்சு நீ என்ன போல வருவடா அப்படின்னு சொன்னாராம். நீ என்ன போல வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு இதை யாரிடமும் சொல்லாதே அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றாரு. யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னா எங்கள்கிட்ட ஏங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க நம்ம மக்கள். அதுல அவங்க கேட்கும் போது ஒரு கேள்வி சொன்னீங்க. அதாவது பாபா சில செய்திகளை சொன்னத நீங்க வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு பாபா சொல்லி இருக்கிறாங்க. அந்த கனவுல வரும்போதே அது சொன்னீங்க. அது ஒரு முக்கியமா அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு பாபாவே இந்த செய்தியை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுங்கும் போது இப்போ இந்த மாதிரி நீங்க என்ன மட்டும் சொல்றீங்களா? அதனால எதுவும் பாபா உங்களை தண்டிப்பாங்களா? தண்டிக்க மாட்டாங்க. அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த விஷயத்த ஏன் சொல்லக்கூடாதுன்னு அவங்க தடுக்கிறாங்கன்னா தவறானவங்கள்ட்ட சொல்லாதீங்க. அதான் விஷயம், அதுக்குள்ள இருக்கிற பொருளை. அதாவது பசிக்கிறவனுக்கு மட்டும்தான் உணவு கொடுக்கணும், புளிச்சேப்புக்காரனுக்கு உணவு கொடுக்க கூடாது. சரிதானா? அந்த தாற்பயம் இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த கருத்தை சொல்ல முடியும். அப்ப நீங்க இதை வெளியிடணும், 4 பேருக்கு சொல்லணும், இது நல்ல கருத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால நான் அதெல்லாம் சொல்லலாம். சொல்லக்கூடாது. அதான் யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. நீங்களே யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு அவருதான் சொல்லிட்டாருல்ல அந்த அவுளியா. அப்ப எங்கள்டே சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. உங்களை மாதிரி நல்லவர்களிடத்தில் சொல்வேன் அப்படின்றாரு. அப்ப அவுளியாவை எதிர்க்கக்கூடிய ஆள் அவருடைய பார்வையில தீயவராதான் இருக்கணும். அப்ப நம்மள்ட்ட இதை சொல்றாரு அப்படின்னா எதுல சொல்றாரு? ஒரு ஆள்கிட்ட தனிச்சு சொன்னா பரவாயில்லைங்க, கேமரா முன்னாடி சொல்றாரு. கேமரா முன்னாடி சொன்னா இதை எடுத்து கொண்டு போய் எல்லாருக்கும் காட்டுவோம். அப்ப கெட்டவனும் பாப்பான்னு தெரியும்ல அவருக்கு. அப்ப அதுலயே தெரியுது இதெல்லாம் அநியாயத்துக்கு ஓவர் ரீல் ஓட்டுறாருன்னு தெரியுதா இல்லையா அவங்களுக்கு? அப்ப இப்படி சொல்றத நம்ம பாக்குறோம். யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு, இருந்தாலும் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா நல்லவர்னு சொல்றாரு, நல்லவர்ன்றதுனால சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு கதை சொல்றத பாக்குறோம். அதுக்கு பிறகு நிறைய விஷயங்களை அந்த தர்காவில் எனக்கு காமிச்சிருக்காங்க. அப்புறம் நான் தொடர்ந்து ஒரு நாள் இரவு போய் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறேன், எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு யாருமே இல்லாத சமயத்துல யாசின் அப்படிங்கிற ஒரு புக்கை வாங்கிட்டு போய் நான் ரொம்ப தட்டுத்தறி மாதிரி நான் படிச்சேன். அப்படி படிக்க போகும்போது அன்னைக்கு இரவு அருள் இறக்குறாங்க. தனியா கூப்பிட்டு ஒரு 5-6 பேருக்கு மட்டும் அருள் இறக்கணும். தனிப்பட்ட முறையில் கூட்டி போய் இது பண்ணேன். நான் படிக்கிறது யாருக்கும் தெரியாது. அப்போ அருள்ல சொன்னாரு, உனக்கு கல்வியை உருவாக்கி தர்றேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அவர் சொல்றது எனக்கு விளக்கம் புரியுது. நம்ம படிச்சிருக்கோமே, நீ என்ன படிக்க போற அப்படின்னு போது நான் கேட்டேன், நீங்க கல்வின்னு சொல்றீங்க, எனக்கு என்னன்னு தெரியலையே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இப்ப நீ என் இடத்துல உட்காந்து படிச்சிட பிள்ளை, அதை நான் உனக்கு உருவாக்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் தொடர்ந்து நான் யாசின் மற்ற இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். யாரு வந்தது, யாரோ கதவை திறந்துருக்கிறாங்களே அப்படின்னு வீட்டுல உள்ள ஆளுலாம் கேட்டா யாரும் இல்ல அப்படின்னு சொன்னோடனே அப்ப அவர் தான் அப்படின்னு அவரே முடிவு பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரே சொல்றத பாக்குறோம். நம்ம கருங்காலக்குடிக்கு போய் அங்கே உள்ள ஒரு ஆள்கிட்ட நான் அங்கே உள்ள சக்கரவர்த்தி பீர் ஒளிவுள்ளா தருகால போய் அங்கே உள்ள ராஜா முகமதுன்றவர்கிட்ட அருள் வாக்கு வாங்கி அவரும் இதே மாதிரி யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்புறம் யாசின் புக்கு வாங்கி படிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட கதையா போகுதுன்னு வைங்களேன். இதுல என்னன்னா இப்படி ஒவ்வொரு தர்காவா இவர் போய் இவர் பண்றாரு அப்படின்னா இப்படி மக்களை வழிகெடுத்து இப்படி நாசப்பட்டு கொண்டிருக்கின்றார்களே ஒரு பிற மத சகோதரங்க. அவனுக்கு சரியான ஒரு இஸ்லாத்தை சொல்லி இருந்தா அவன் போய் 4 பேருக்கு இன்னும் மார்க்கத்தை சொல்லி அவன் இஸ்லாத்தை பரப்பக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அது இல்லாம அவனையும் நாசமாக்கி அதனால அவன் இந்த சகோதரன் இந்த பிற மத சகோதரர் இருக்கிறாரு, இவர் இதே போன்ற கதையை எத்தனை பேர்ட்ட போய் சொல்லுவாரு, எத்தனை பேர்ட்ட சொல்லியிருப்பாரு. யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல.
ஒரு ரகசியம் யார்ட்டையும் சொல்லிடாத, உனக்கு மட்டும்தான் சொல்றேன் அப்படின்னு ஒருத்தவர்கிட்ட சொல்ல, அவரு போய் அடுத்த ஆள்கிட்ட யார்ட்டையும் சொல்லிடாத, உனக்கு மட்டும்தான் சொல்றேன், இப்படியே உலகம்லா போயிடும். அந்த மாதிரி இவர் எத்தனை பேர்ட்ட சொல்லியிருப்பாரு. அப்ப கேட்கக்கூடிய மக்கள்ல விவரமான ஆளா இருந்தா இது பொய்ன்னு விளங்கிடுவான். அதை உண்மைன்னு நம்பக்கூடியவன் இருந்தால் அவன் வழிகிட்டதுக்கு யார்? இந்த தர்கா கோஷ்டிகள் தானே பொறுப்பு. இந்த இணை வைப்பின் பக்கம் இவரை தள்ளியவர்கள் அவர்கள் தானே பொறுப்பு. இவரெல்லாம் அல்லாஹ்க்கு பயப்பட வேண்டாமா? கொஞ்சம் அவர்களும் யோசிக்க வேண்டும். மதுரையில ஒருத்தர் மதுரை பாபா அவங்க இடத்துக்கே போயிட்டு அங்கே இந்த மாதிரி முரீஸ் ஸ்தானம் பெற்று அவர் இது மாதிரி வரக்கூடியவங்களுக்கு ஆன்மீக பாடங்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நான் போனேன். உடல் ரீதியா சம்பவத்தை என்னன்னு கேட்டுக்கலாம்ன்றது தான் போனேன். அங்கே போயிட்டு நான் அவர்கிட்ட போய் எல்லாருமே அவங்க காலில் தொட்டு வணங்குறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. காலை தொட்டு வணங்குறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் ரொம்ப பெரியவங்கெல்லாம் காலை தொட்டு வணங்கும் போது நம்ம வணங்காமல் இருந்தால் அதை தவற நினைப்பாங்களே. நானும் வணங்கிட்டு அவர் சாதாரணமாக இருக்க போகும்போது அவர்கிட்ட சொன்னேன், உங்கள் காலை தொட்டு வணங்குறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது, அது இந்த மார்க்கத்துக்கும் சரியானது இல்லை அப்படின்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, உங்களுக்கு வணங்குறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா வணங்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் அதை ஏத்துக்கிறதுல விரும்பி வணங்குறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கடுத்து சொல்றாரு, இந்த மாதிரி மதுரை பாவா முரீஸ் வாங்குற, முரீஸ் கிடையாது முரீது பின்னாடி சொல்றாரு. முரீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் இவர் போனாராம். அப்ப எல்லாரும் காலை தொட்டு வணங்கிட்டு இருந்தாங்களாம். அதுக்கு அதுல காலில் விழுந்து வணங்குறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொன்னா, சரி கரெக்டா சொல்றாரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, சரி எல்லாரும் செய்யறாங்க நானும் செஞ்சுட்டேன் அப்படின்றாரு. அடுத்து இப்படி காலில் விழுகலாமா அப்படின்னு சொல்றத சுட்டி காட்டுன, ஜாதி மத பேதம் எல்லாம் விழுகுறாங்க, நீ விரும்பினா விழுகு இல்லாடி போ அப்படின்னு சொல்லிட்டாரு என்று அந்த காலில் விழுவதையும் நியாயப்படுத்தி கொண்டு அதுக்கு வக்காலத்து வாங்கிதான் இவர் பேசுகின்றார். அதையும் நம்ம பார்க்கின்றோம். அப்போ இந்த மாதிரி அதோடு மட்டும் இல்லாம பெரியாரிடம் இருந்து உத்தரவு வந்திருக்கு முடிவு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து இந்த 144 அவுலியா தர்கா ஒரே தர்காவா போயிட்டே இருந்திருக்கிறார் இவர். இப்படி எல்லாம் மக்கள் வழிகிடுறதுக்கு யாருங்க காரணம்? கருங்காலக்குடிக்கு போனாரு, கருங்காலக்குடியில இருந்து ஆபில் காபிலுக்கு வர்றாரு, ஆபில் காபில் ராமேஸ்வரம் தர்கால இருந்து இங்க போறாரு, முரீது வாங்குறதுக்கு மதுரைக்கு போறாரு. இப்படியே ஆளினால் தர்கா ரவுண்டிங்ல இருந்திருக்கிறாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு பிரமத சகோதரன் அவன் இஸ்லாத்தை தள்ளி வந்திருந்தான்னா இவன் எவ்வளவு இஸ்லாத்தை சொல்றதுக்கு எவ்வளவு ரவுண்டிங் அடிச்சிருப்பாரு. அப்ப இப்படியெல்லாம் வழிகிறதுக்கும் இந்த தர்காவாதிகளுடைய இந்த தீய மூட நம்பிக்கைகளும் இந்த இணை வைப்பு கொள்கையும் தான் காரணமாயிருக்கு. கடைசியா 144 அவுலியாட்ட போயிட்டாரு. எந்த 144 அவுலியானா உங்களுக்கு விளங்குதா? நம்ம வேறாடு பக்கத்துல மூச்சு விடுறாரா இல்லையா? அமாவாசை அன்னைக்கு மூச்சு விடுவார்ல, அந்த அவுலியாவை பாக்குறதுக்கு போயிருக்கிறான். இந்த மூச்சு விடுற அவுலியா மூச்சு விடுறாரா இல்லையா, இவர் எப்படி மூச்சு விடுறாரு அப்படின்றத தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய புலனாய்வு குழு நேரடியா வேநாட்டிலேயே போய் இறங்கி அந்த 144 அடி பாவா இருக்காரா இல்லையா, அந்த 144 அடி பாவா எப்படி மூச்சு விடுறாரு, அவருக்கு கரண்ட் கனெக்ஷன் மூலமா தான் அவர் மூச்சு விடுறாருன்றத அழகா போய் கவரேஜ் பண்ணி அதையும் நம்மளுடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நம்ம ஒளிபரப்பி இருக்கின்றோம். அப்போ அவருக்கு கரண்ட் இல்லாட்டி அவரால் மூச்சு விட முடியாது, கரண்ட் போயிட்டா ஜெனரேட்டர் இல்லாட்டி அவரால் மூச்சு விட முடியாது. அப்படிப்பட்ட அந்த 144 அவுலியாட்ட இவர் போய் அவர் சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னு பாருங்க. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியது என்று வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய
குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து பின்பற்றுவோம். 2 DVD ரூபாய் 60 மட்டுமே. மன அழுத்தத்திற்கான தீர்வு, மன உறுதி, உறுதியான நம்பிக்கை, குழப்பம் ஏற்படும் போது இவை அனைத்தும் ஒரே டிவிடியில் விலை ரூபாய் 30 மட்டுமே. மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் 4 டிவிடிகளாக விலை ரூபாய் 120 மட்டுமே. கூரியர் செலவு தனி. ஒப்பந்தங்களும் வாக்குறுதிகளும் 10 வார ஜும்மா வரையின் தொகுப்பு ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கூரியர் செலவு தனி. மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அப்ப கருங்காலக்குடியில் இருக்கக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய கட்டுக்குஞ்சிங்கெல்லாம் அந்த மகானை இறக்கி நாங்க அந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு சொல்லும் போது அவர் ஏற்கனவே சொன்ன அருளை சொன்னது, நீங்க அந்த இடத்துக்கு போங்க, அங்கே துடிப்புள்ள காட்சியை நான் காண்பிப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்ப நாங்க இங்க இருந்து அங்கே பயணப்பட்டோம். ஒரு 7 பேர் அங்கே போனோம். அங்கே போய் அந்த வேநாட்டுல பார்க்கும்போது 144 அடி நீளமுள்ள கபூரும் துடித்ததை நான் கண்ணால பார்த்தேன். அதாவது கபர் இப்போ துடிக்கிறது. கடந்த வாரம் நான் இதை பார்த்தேன். அந்த இது கொண்டாந்துருக்கேன், அந்த கபூர்னுடைய இது அவங்க போட்டோ எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி துடிப்புள்ள காட்சியை நீ காண்பாயாக என்று ஒரு முன்னறிவிப்பு செய்யப்பட்டுச்சான். நீ ஒரு துடிப்பான காட்சியை நீ அங்க பார்க்க போறப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்னறிவிப்பு வந்தவனையும் அவர் அங்கே போய் துடிப்பதை என்னுடைய கண்ணால் பார்த்தேன் அப்படின்றார். கரண்ட் கனெக்ஷன் கொடுத்து அப்படியே ஆட வச்சிருப்பாங்கல்ல மூச்சு விடுற மாதிரி, அந்த வேலையை இவர் பரவசத்தோட பார்த்துட்டு வந்திருக்கின்றார் என்றால் கேட்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரமத சகோதரன் இப்படி இத உண்மை என்று நம்பி இப்படி வழிகிட்டு போனான்னா யாருங்க பொறுப்பு? யார் காரணம்? இப்படி ஒவ்வொருவரையும் இப்படி எத்தனை பேர் வழிகட்டுல போய் கொண்டிருக்கின்றார்கள்? எத்தனை பேர் இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறானே, நான் சரியான இஸ்லாத்துல இருக்கிறேன் என்று பிரமத சகோதரன் இஸ்லாம் தான் எனக்கு பிடிக்கும் என்று சொல்லி இந்த மாதிரி வழிகட்டுல போய் நாளைக்கு இவன் நரக படுகொலிக்கு போறதற்கு யார் காரணம்? அல்லாட்ட இப்படி இவர்களை வழி எடுக்கக்கூடியவர்கள் மறுமையில் அல்லாட்ட பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காங்களா இல்லையா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் வழியெடுத்த பாவத்தையும் அவர்கள் சேர்த்து சுமந்து மறுமையில நரக படுகொலிக்கு போகணும், இதைத்தான் அவங்க எதிர்பார்க்கின்றார்களா அப்படின்றத அவரிடத்துல கேள்வியா வைக்கிறோம். இப்படி எத்தனையோ பிரமத சகோதரர்கள் அவங்கள நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பை இந்த இஸ்லாமிய மக்களுக்கு இருக்கின்ற பொறுப்பு இந்த இஸ்லாமிய மக்களுக்கு இருக்கின்றது. அதை சரிவர செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றோம். அவனையன்றி நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு உதவிட இயலாது. தமக்கே அவர்கள் உதவ முடியாது. எதையும் தெரிவிக்க நீங்கள் அவர்களை அழைத்தால் அவர்கள் செவியுற மாட்டார்கள். அவர்கள் உம்மை பார்ப்பது போல் நீர் காண்பீர், ஆனால் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 197 198. கவனத்தில் கொள்க, தூய இம்மார்க்கம் அல்லாஹுவுக்கே உரியது. அவனையன்றி பாதுகாவலர்களை ஏற்படுத்திக் கொண்டோர் அல்லாஹுவிடம் எங்களை மிகவும் நெருக்கமாக்குவார்கள் என்பதற்காகவே தவிர இவர்களை வணங்கவில்லை என்று கூறுகின்றனர். அவர்கள் முரண்பட்டது பற்றி அவர்களிடையே அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். தன்னை மறுக்கும் பொய்யனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அல் குர்ஆன் அத்தியாயம் 39 வசனம் 3. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும்
சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 044225215226. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. பிஜே, லூஹா, எம்எஸ், அல்தாஃபி, நாசர், ரஹமத்துல்லா ஆகியோர் உரையாற்றிய தொழுகையின் முக்கியத்துவங்கள், சட்டங்கள், செய்முறைகள் அடங்கிய ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. அம்மாபட்டினம், அதிராம்பட்டினம், ராஜகிரி ஆகிய இடங்களில் நடைபெற்ற வரதட்சணை ஒழிப்பு மாநாடு. ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. புகை, மது, சூது, விபச்சாரம், வட்டி, வரதட்சணை தீமைகளுக்கு எதிராக ஆற்றிய உரை 6-in-1 டிவிடியில் ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்து நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய புலனாய்வு குழுவினர் சென்ற தர்கா சீனியப்பா தர்கா. இந்த சீனியப்பா தர்கா இதுல நடக்கக்கூடிய கூத்துக்கள், இதுல என்னென்ன மாதிரிலாம் பித்தலாட்டங்கள் நடக்கின்றன அப்படின்றத நம்முடைய மக்கள் அக்குவேர் ஆணிவேராக அங்க போய் வெட்ட வெளிச்சமாக்குகின்றார்கள். அது சம்பந்தமாக நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது நாம் வந்திருக்கக்கூடிய இடம் சென்னையிலிருந்து சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் இயற்கையான கடற்கரையின் அருகில் அமைந்துள்ள ராமநாத மாவட்டம் மண்டபத்திற்கு அருகில் உள்ள சீனியப்பா தர்காவின் உள்ளே நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றோம். அதன் கண்ணியமிக்க தர்பாருடைய முன்னிலையை நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இங்கு பலதரப்பட்ட மக்கள் தங்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி, பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பெற்று மற்றும் பலவிதமான நோய் நொடிகள் நீங்கி சுகமாக வாழ்ந்து வருவதாகவும், இங்கே அவர்களுடைய பல குறைகள் நீங்கி மன நிறைவுடன் இங்கிருந்து செல்வதாகவும் இங்கு உள்ள இந்த முத்தவல்லி அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் இது குறித்து நாம் நேரடியாகவே அவரிடத்திலே கேட்டு இந்த தர்காவுடைய இந்த பாபாவுடைய மகிமைகள் வல்லமைகளை நாம் தெரிந்து கொள்வோம். சீனி ஃபக்ருதீன் ஒரு 600-700 வருஷமா நாங்க இந்த பரம்பரையா இருக்கோம். 7 தலைமுறையா இருக்கும். இப்போ இந்த சீனியப்பா தர்காவுடைய சிறப்பம்சங்கள் என்ன எப்போ இவர் வந்தார், யாருடன் வந்தார் அப்படிங்கிற ஒரு வரலாறு சுருக்கமாக நீங்க சொல்லுங்க. ஏர்வாடியில் அடக்கப்பட்டிருக்கிற சையது சுல்தான் இப்ராஹிம் அலில்வாவோட தீன பரப்புறதுக்காக இந்த பகுதியில் வந்தவங்க இங்கனையே அப்படியே செய்தாயிட்டாங்க. ஏர்வாடியில் அடக்கப்பட்டிருக்கிற சையது சுல்தான் இப்ராஹிம் அலில்வாவோட தீன பரப்புறதுக்காக இந்த பகுதியில் வந்தவங்க இங்கனையே அப்படியே செய்தாயிட்டாங்க. இந்த சீனியப்பா தர்கா, சீனியப்பா அப்படின்றவர் என்ன செஞ்சாரா, அது எதற்காக இவர் வந்தாரு அப்படின்றதுலயே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழும்புகின்றது. எப்படின்னா, சுல்தான் இப்ராஹிமுடைய தீனை பரப்புவதற்காக இங்கே சகிதானாரு. யாருடைய தீனப்பா பரப்ப வந்தீங்க? சுல்தான் இப்ராஹிமுடைய தீனை பரப்புறதுக்காக இவர் இங்க சகிதானாரு அப்படின்னா, அப்ப அல்லாவுடைய தீனை பரப்புறதுக்காக வரல அப்படின்றத அவர்களே ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு மார்க்கத்தில் விளங்காதவர்களாக இருக்கின்றார்கள். மார்க்கம்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன ஒன்னும் விளங்கல. ஏதோ ஒரு ஆள் பேரை சொல்லி அவருடைய தீனை பரப்புறதுக்காக இவர் சகிதானார்னு இவர்கள் நம்பக்கூடிய அளவிற்குத்தான் இந்த சீனியப்பா தர்காவினுடைய அந்த ட்ரஸ்டிகள், அந்த ஹக்குதாரர்கள், அவர் இப்ப அந்த விஷயத்தை சொன்னவர் அந்த இதனுடைய ஹக்குதாரு, அத 15 பேர் இருக்கின்றார்கள் சொல்றாங்க. அவர்கள் இந்த அளவுக்கு நம்பக்கூடியவர்களா இருக்கின்றார்கள்னா இதிலே நீங்க விளங்கிக்கலாம் இவங்க எந்த அளவுக்கு மார்க்கத்தை விளங்கி வைத்திருக்கின்றார்கள்.
இவர்கள் வழிநடத்தக்கூடிய இந்த தர்கால தான் மக்கள் போய் விழுகின்றார்கள். அந்த அளவிற்கு மார்க்கம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கின்றார்கள் அப்படின்றத நீங்க விளங்கிக் கொள்ளலாம். இப்போ இங்க வரக்கூடிய மக்கள் எந்தெந்த ஹாஜத்துக்காக வேண்டி நிறைவேறுவதற்காக வேண்டி இங்கே வந்து அவர்கள் தங்குறாங்க, எப்படிப்பட்ட மக்களுடைய ஹாஜத்துக்கள் நிறைவேறி இருக்கிறது? அதாவது நோய் இது பேய் பிசாசு பிடிச்சி வந்து ஆடுவாங்க, உடனே தேவையாகி போயிடும். ரெண்டாவது வந்து குழந்தை இல்லாட்டா வந்து உடனே வந்து இது பண்ணுவாங்க, குழந்தை ஒரு வருஷத்துக்கு குழந்தை உண்டாயிரும். தான் நாடியோருக்கு பெண் குழந்தைகளை வழங்குகிறான், தான் நாடியோருக்கு ஆண் குழந்தைகளை வழங்குகிறான், அல்லது ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து அவர்களுக்கு வழங்குகிறான். தான் நாடியோரை மலடாக ஆக்குகிறான். அவன் அறிந்தவன், ஆற்றலுடையவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 42 வசனம் 49. வேற தொழில் துறவங்கள் இதுவெல்லாம் வந்து ரொம்ப ஹாஜத்தா வருவாங்க, உடனே அது உடனே ஆட்டங்களாகி இது கிடா அறுத்து கந்தூரி ஆக்கி ஏழைகளுக்கு வந்துட்டு அவரை போவாங்க. அதாவது சென்னையில இருந்து வர்றாங்க அதிகமா, கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாங்க, மதுரையில இருந்து 100க்கு 100 பேர் வர்றாங்க, ஆமா, திருச்சியில இருந்து வர்றாங்க, சேலம், ஈரோடு, தமிழ்நாடு அனைத்து பகுதியில இருந்துமே வர்றாங்க. இதுல பெங்களூர்ல இருந்து அதிகம் வர்றாங்க, மைசூர் பக்கம் இருந்து அதிகம் வர்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து பேய் சரியாயிரும், பிசாசு சரியாயிரும், இதுக்கான இந்த அவுலியாக்களுக்குன்னே சில டிபார்ட்மெண்ட் முதல்ல சொன்னோமா இல்லையா, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுகளை இவரு அதே மாதிரி வழக்கம் போல பேயை விரட்டுவாரு, பிசாச விரட்டுவாரு, தொழில்துறை நல்லா இருக்கும், கல்யாணம் ஆகாத ஆளுகளுக்கு கல்யாணம் முடியும். அது இதனுடைய அருமை பெருமைகளை பட்டியல் போடுறாரு. சென்னையில இருந்து வருவாங்க, கோவையில இருந்து வருவாங்க, மதுரையில இருந்து வருவாங்க, திருச்சியில இருந்து வருவாங்க, சேலம், ஈரோடு, பெங்களூரு, மைசூரு, இந்த மாதிரி வந்து நாட்டினுடைய பல பகுதிகளில் இருந்து மக்கள் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய அருமை பெருமைகளை வந்து அள்ளி விடுறாரு. அப்ப வந்து இப்படி வந்து மக்கள் வந்து இவ்வளவு பேர் வழிகேட்டில் இருக்கின்றார்களா அப்படின்னு மதுரையிலிருந்து 100க்கு 100 பேர் வருவாங்க அப்படின்னு வேற அள்ளி விடுறாரு. இப்போ சில இடங்களில் வந்து தங்கனாக்கா கனவுலயே வந்து பாபா வந்து சில அருள் புரிவுக்கு சொல்லுவாரு, உங்களுடைய பிரச்சனை தீர்ந்துருச்சு, நீங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இங்க இருக்க பாபா கணவன் மூலமாவோ அல்லது யார் மூலமாவோ வெளிப்பட்டு மக்களுக்கு நற்செய்தி சொல்றாங்க. நாங்க ஒரு 10 பேர் 10-12 பேர் நாங்க இருக்கோம், இருக்கோம். அவங்க ரூபத்துல யார் ரூபத்துல ஒரு ரூபத்துல வந்து சொல்லுவாங்க. என்னுடைய ரூபத்திலேயோ இல்ல மக்கள் இவருடைய இதுலயோ மித்த எங்களுடைய சபாக்கள் நாங்க ஒரு 10-15 பேர் இருக்கோம், இல்ல யாருடைய இதுலயோ அந்த மாதிரி வருவாங்க. இப்போ அவர்கள் வந்து அருள் சொன்ன பிறகு வந்து உங்களுக்கு ஏன்னா அந்த சிரமத்தை வந்து நீங்க தான் தாங்குறீங்க, அதன் பிறகு உங்களுக்கு உடல் வலி எப்படி அதிகமா இருக்குமா? எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு இருக்காது வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க, இவங்களுக்கு முடிஞ்சிருச்சு போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் காலையில கனவு சொன்ன மாதிரி சொல்லுவோம், அதே மாதிரி அவங்கள்ட்டையும் போய் சொல்லுவாங்க, உங்களுக்கு இது சௌரியமாயிருச்சு நீங்க போயிருந்தாங்க, உடனே சௌரியமான உடனே போயிடணும். அவங்க மறுபடியும் இருந்தால் மறுபடியும் அந்த இது மறுபடியும் அவங்களுக்கு வரும், அது தீராது. நம்பிக்கைக்குரிய சகோதரர்களே, அடுத்து நீங்க பார்த்தோம்னா அந்த அவுலியாக்கள் வந்து கனவுல வந்து அருள் சொல்லுவாங்களா, அருள் வாக்கு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட உடனே வருவாங்க அப்படின்றாரு. வருவாங்கன்னா எப்படி வருவாங்க அப்படின்றதையும் அவங்களே விளக்குறாங்க. எப்படி வருவாங்களா, இந்த ஹக்குதாரர் வந்து 15 பேர் இருக்காங்க, அந்த 15 பேர் மேலதான் வந்து அவுலியா வந்து அருள்வாக்கு சொல்லுவாரு. அந்த ஹக்குதாரர்கள் மேல வந்து இந்த மாதிரி வந்து இவங்க போகலாம், இந்நாள் இருக்கலாம், இந்நாளுக்கு நோய் நீங்கிருச்சு இப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாம் அந்த ஹக்குதார் மேலதான். ஏன்னா அவங்க தானே அப்பதானே அவங்க சம்பாதிக்க முடியும். அப்படி ஐடியா பண்ணி ஹக்குதாரர் தான் வந்து சரி பண்ணுவாங்க, அவர் தான் வந்து அவர் மேலதான் அவுலியா இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றுவதை நாம் பார்க்கின்றோம். அதுல மிரட்டல் வேற, சொல்லிட்டா உடனே போயிடணும், இல்லாட்டி இருந்தா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இப்படி மக்களை மிரட்டியும் வந்து மக்களை வழிகெடுக்கின்றார்கள். அதற்கும் மக்கள் வந்து அதை நம்பி மூடர்களாக வழிகெடுவதையும் நாம் பார்க்கின்றோம். இதனால வந்து அவர்களுடைய பிரச்சனை தீர்ந்த மக்கள் மகிழ்ச்சியுடன் இந்த தர்காக்கு என்னென்ன இதெல்லாம் செஞ்சிருக்காங்க, வசதிகளா செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதாவது பனைக்குளத்துல இருந்து தாஜுதீன் ஒரு ஆளு மலேசியாவில் வந்து ஹோட்டல் பெரிய இது வச்சிருக்காங்க. அவங்க வந்து இது வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு செலவழிச்சு கட்டி கொடுத்திருக்காங்க. அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவழிச்சு கட்டி கொடுத்திருக்காங்க. மித்த பள்ளி தொழுவப்பள்ளி வந்து பாரூக் ஆச்சார்னு சொல்லி இந்த ஏரியாவில் பெரிய முக்கியமான ஆள் அவர் வந்து தொழுவப்பள்ளி கட்டி கொடுத்திருக்காங்க. இப்ப மலேசியாவில் அமெரிக்காவில் டாக்டரா இருக்கிறவங்க, இருமணிக்காரவங்க, அருமைக்கா டாக்டரா இருக்கிறவங்க பொம்பளை தொழுவதுக்கு ஒரு பள்ளி வசதி கட்டி கொடுக்குறாங்க. மித்த எல்லா வசதிகளும் வர்றவங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு நாட்டை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தர்காவை பாத்தீங்கன்னாலே ஒரே டைல்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இது வந்து ஹாஜத்து நிறைவேறக்கூடியவர்கள் வந்து பனைக்குளங்காரர் ஒருத்தர் 20 லட்சம் ரூபாய்க்கு கட்டி தந்திருக்கிறாரு.
இப்படி மக்கள் மூட நம்பிக்கை இணை வைப்பு கொள்கையில போய் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வேலைகளை செய்து நரக படுகொலையை பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு வேதனையான ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மக்களுக்கெல்லாம் இப்படி லட்ச லட்சமாக இதுல கொண்டு போய் பணத்தை கொட்டக்கூடிய மக்களுக்கெல்லாம் நாம் சத்தியத்தை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் அப்படின்றதை நாம் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். எந்த இதுவும் யாரும் எப்போ வரலாம் எப்போ போகலாம். ஒரு நகை தங்க ஜாமான போட்டு போனாலும் அங்க அப்படியே கிடக்கும், யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்தாலும் அப்பா உண்டியல்ல போட்டு போயிருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு விஷயத்தை அந்த ஹக்குதார் சொல்லி காட்டுறாரு. என்ன விஷயம் அப்படின்னா, இங்க ஒரு நகை வகை எதை போட்டாலும் போட்ட இடத்துல நடக்கும், யாரும் ஒரு ஆள் எடுத்துட மாட்டாங்க, ஒரு ஆள் அதுல கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதோட நிப்பாட்டி இருந்தா பரவாயில்லைங்க. ஆனா என்ன சொல்றாருன்னா, அப்படி மீறி எடுப்பார்களே ஆனால் அப்பாவுடைய உண்டியல்ல போட்டுருவாங்க அப்படின்றாரு. அப்பாவுடைய உண்டியல்ல போடுறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஒரு கீழே கடந்த ஒரு பொருளை எடுத்து யாராவது போட்டு போயிட்டாங்கன்னா யார் போட்டது அப்படின்னு எடுத்து கேட்டு கொடுக்கறதுன்றது மார்க்க நிலைப்பாடா? எடுத்து கொண்டு போய் அப்பா உண்டியல்ல போட்டா ஹக்குதாருக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப இவரே ஐடியா சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையையும் பார்க்கின்றோம். இது அதுல அவர்களே முரண்பட்டு எல்லாம் அந்த நகை பணம் அமௌண்ட் இதுலயே தான் வண்டி குறியா ஓடிக்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடியதையும் நாம் கண்கூடாக காண்கின்றோம். ஒரு ஆள் எடுக்க மாட்டாங்க, எடுத்தா உண்டியல போட்டுருவாங்க, எடுக்கக்கூடிய ஆள் உண்டியல போடுங்க அப்படின்ற டைரக்ஷனை இப்படி மறைமுகமாக கொடுப்பதையும் நாம் பார்க்கின்றோம். இந்த மாதிரியான ஒரு நம்முடைய நம்பிக்கை சீர்குலைக்கும் விதமாக முஸ்லிம்கிற போர்வையில சில பேர் இந்த வஹாபிகள் நஜாத்காரர்லாம் எல்லா பகுதியிலும் இப்போ வராங்க. அவங்க ஏதாவது நமக்கு தொல்லை தராங்களா? இல்ல அப்படி ஒண்ணு இல்ல, அப்படி இல்லை, யாருமே வரல. அப்படி வந்தாலும் அவங்க அந்த இதுகிட்ட வந்த உடனே அப்பாவுடைய நாட்டத்திலே வந்துருவாங்க. அப்படியே அவங்க இங்க வந்தாலும் அவங்க நஜாத்தாவே இருக்கட்டும், அவுலியாக்களே இல்லைன்னு சொல்றவங்க வந்தாலும் அந்த குடிமரத்துக்கிட்ட வந்தவொடனே அவங்களுக்கு மனம் மாறிடும். மனம் மாறி ஜாரது பண்ணிட்டு நம்மளை கட்டி தழுவிட்டு நல்லபடியா இருக்கு, இப்படி ஒரு முகபத்தா இருக்கு, இப்படி ஒரு இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க வெளியே. வேற நம்மளை எந்த விதமான துன்புறுத்தலும் இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்விக்கு அழகான ஒரு பதில ஹக்குதார் சொல்றாரு. எப்படின்னா, இந்த மாதிரி நஜாத்துக்காரர்கள் அவங்க எதுவும் குழப்பம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்படுது. கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க, அவங்களால ஒன்னும் செய்ய முடியாதுங்களே, என்னவா இந்த ஒரு கேட்டை காமிச்சு இந்த கேட்டை தாண்டி அவர்கள் வருவார்களே ஆனால் அவங்களும் அவுலியா பக்தர்களா மாறிடுவாங்களாம். எப்படி? இப்ப மாறிதானே உள்ள வந்திருக்கிறாங்க, நேரடியா இப்ப உள்ள நுழைஞ்சிருக்கிறோமே. தௌஹீத் ஜமாஅத்தினுடைய சிறப்பு புலனாய்வு உள்ள புகுந்து உங்களுடைய என்ன வண்டவாளங்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்துகிட்டு இருக்க கவரேஜ் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க நாங்க மாறணும்? அழகா கவரேஜ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அதுலயே இவர்களுடைய பொய் முகத்தை அல்லாஹ் கிழிக்கின்றான். அந்த ஒரு கேட்டை தாண்டி வந்த உடனேயுமே வந்தாலே அவர்களும் எங்க ஆள்களா மாறி அவுலியா பக்தர்களாக மாறி, என்ன நல்லா இருக்கீங்களா, நல்ல அழகான முறையில ஜியாரத் பண்ணிட்டு நல்லா ஜியாரத் பண்ணி முடிச்சிட்டு, என்ன நல்லா இருக்கீங்களா, முகப்பத்தா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பொய்ய நாக்குசாம எந்த ஒரு சலனமும் இல்லாம அழகா அவுத்து விடுறத நம்ம பாக்குறோம். இப்படிதான் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஷயத்தை எப்படி தௌஹீத்வாதிகள் கேட்டை தாண்டி வந்தா அவங்க சீனியப்பாவுக்கு அடிமையாகி விடுவார் என்று ஒரு பச்சை பொய் சொல்கின்றாரோ, அதே மாதிரிதான் இவங்க மற்ற எல்லா விஷயத்திலும் இருப்பாங்க. அப்படிதான் அள்ளிவிடக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கும். அதை மக்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் இதை நீங்க சிந்திக்கணும். இப்படிலாம் அள்ளி விடுறாங்களே, இப்படி அள்ளி விடுறவங்களை நம்பித்தான் நம்ம போயிட்டு இருக்கிறோமா அப்படின்றத ஒவ்வொரு மக்களும் ஆய்வு பண்ண வேண்டும். இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்,
அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. TNTJ வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் PJ ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், TNTJ ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் MI சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கடையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் காணத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சீடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. இந்த சாப்பாடு இங்க வச்சிருக்கீங்களே, இது எப்படி, இது எதற்காக வேண்டியது? இது அவங்க ஏதோ ஒரு தொழில் தொடமோ தொழில் ஏதோ அவங்களுடைய மன நிம்மதிக்கு ஏதோ ஒரு நேர்ந்துக்கிட்டு போயிருக்காங்க. போன ட்ரிப்பு இந்த ட்ரிப் அது நிறைவேறிடுச்சு. அவங்களுக்கு நிறைவேறணும்னா கிடாயை கொண்டு வந்து அறுத்து இங்கே அறுத்து அங்க எல்லாமே இது பண்ணி சமைச்சு அப்பாவுக்கு ஒரு இதுல வச்சு இங்க வச்சு பாத்தியா ஊதிடுவாங்க. அம்மாவுக்கு ஒரு அம்மா பக்கத்துல அப்பாடைய மருமக, அப்பாடைய அக்கா மருமக அவங்க இந்த பக்கத்துல அடங்கிருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு பேசல வச்சு அதையும் வச்சு பாத்தியா விட்டு போய் அங்க போய் அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மத்த எல்லாருக்கும் ஏழைகளுக்கு போந்துட்டு. அடுத்து சகோதரர்களே, நம்மளுடைய டீம் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, இந்த சிறப்பு படையல் பூஜைகள்லாம் இருக்கு, இந்த செய்யக்கூடிய பொருள்கள் வந்து எப்படி நீங்க அவங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டவனையுமே, அது வந்து அவங்க முன்னாடியே வந்து நீங்க பாத்தீங்கன்னா சோறு, சால்னா, கறி குழம்பு, நல்லி எலும்போட நல்லா இருக்கு, ஃபுல்லா மொச்சுக்கிட்டு கிடக்கு. அதை நீங்க வந்து வீடியோல நீங்க பாக்குறீங்க. அந்த அவுலியாவுக்கு வந்துதான் ஈய கூட விரட்டுறதுக்கு சக்தி கிடையாது இல்ல, அதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அவர் வந்து சரியான ஆளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும், அவருக்கு வைக்கப்பட்ட படையல் அது பாக்குறோம். அவருக்கு வந்து ஏதாவது ஒண்ணு அப்படின்னா அதுல வந்து அவங்களுக்கும் கூட இன்னொரு ஆளுக்கும் சேர்த்து வைப்பாங்களாம் சாப்பாடு. அதை அவரே சொல்றாரு, அந்த அக்குதாரரை சொல்லி காட்டுறாரு. எப்படி சீனி அப்பாவுக்கும் சீனி செய்யதம்மான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா மக யூக அவுளியா, சீனி அப்பான்ற ஒரு அவுளியா, இவருடைய அக்கா மகள் வந்து மருமகளாம் சீனி செய்யதம்மா. சீனி செய்யதம்மாவுக்கு ஒரு பிளேட்டு, இவருக்கு ஒரு பிளேட்டு, 2 சீனி அப்பாவுக்கு ஒரு பிளேட்டு, சீனி செய்யதம்மாவுக்கு ஒரு பிளேட்டு. ஆக மொத்தத்துல 2 பிளேட் என்ன செய்வாங்க, கொண்டு போய் படையல் வைப்பார்கள் என்று சொல்கின்றார்கள். என்றால் எதை பார்த்து காப்பி அடிச்சாங்க? இந்த சிலைகளுக்கு முன்னாடி படையல் வைக்கிறது வந்து யாருடைய கலாச்சாரம்? அப்போ வந்து இது பச்சையான சிற்கு கிடையாதா? இது எந்த அளவிற்கு வந்து மார்க்கத்துக்கு முரணான செயல்களை இவர்கள் செய்து கொண்டு மார்க்கத்தின் பெயரால் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் நம்ம சொல்லி காட்டுகின்றோம். சீனி வாப்பாவுக்கும் சீனி வாப்பாவுடைய மருமக சீனி செய்யதம்மாவுக்கும் படையலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் எடுத்துட்டு அது போக மற்ற ஆளுகள் எல்லாத்துக்கும் வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இவர்கள் சொல்கின்றார்கள். என்றால் நேர்ச்சைகள் எல்லாம் அல்லாவுக்கு மட்டும்தானே உரியது. அவனுக்கு இணையா வந்து ஒரு மனிதனை ஆக்கி, ஒரு செத்து போனவர்களை ஆக்கி, செத்து போனவர்களுடைய மருமகளை ஆக்கி இப்படி உங்கந்து இவர்கள் நேர்ச்சை செய்வார்களே ஆனால் நிரந்தர நரகம் அல்லாஹ் இதைத்தான சொல்லி காட்டுகின்றான். இந்த வேலையை செய்ததால்தான அனைத்து நன்மை நல்லறங்களையும் அல்லாஹ் அழிச்சிருன்னு சொல்லி காட்டுறான். அப்ப இவர்கள் வந்து இப்படி நரக படுகொலையை நோக்கி போய் கொண்டிருப்பதை நாம பார்க்கிறோம். இந்த படையல் என்பது சீனி பாப்பாவுக்கு தானே வைக்கப்படுது, சீனி செய்யதம்மாவுக்கு தானே வைக்கப்படுது. அந்த படையல் அவர்களுக்காக எந்த பிளேட்டை வைத்துள்ளோம் என்று சொல்கின்றார்களோ அந்த பிளேட்ல வந்து 10 முக்கியது. அப்ப வந்து சீனி பாப்பாவுக்கு வந்து உண்மையிலேயே வந்து கராமத்து பண்ணுவாரு, நினைச்சதெல்லாம் நடக்கும். இங்க வந்து தொழில்துறையை உயர்த்தி கொடுப்பாரு, குழந்தை பக்கிறதுக்கு அருள் புரிவாரு, பேய விரட்டுவாரு, பிசாச விரட்டுவாரு, அதை ஓட்டுவாரு, இதை ஓட்டுவாருன்னா இந்த ஈய ஓட்டுவாரா? இந்த ஈய ஓட்ட முடிஞ்சுச்சா அவரால? ஒரு ஈய கூட ஓட்ட முடியலையே அவரால.
அப்போ அவருக்கு வச்ச படையல்ல உள்ள ஈய ஓட்ட முடியலையே, அப்ப அவர் எப்படி மற்ற விஷயங்களை ஓட்டுவாரு அப்படின்னு ஒரு சாதாரண அடிப்படையில் சிந்தித்தா கூட இவர்கள் எத்தகைய வழிகேட்டின் பக்கம் போறாங்கன்றதை விளங்கியிருப்பாங்களா இல்லையா? சிந்திக்க மறுக்கின்றார்கள். எனக்கு ஒரு 30 வருஷமா தர்காவுடைய தெரியல, 30 இயர்ஸ். உங்களுடைய பெரிய பெரிய எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இங்க வந்ததுனால தீர்ந்திருக்கு? அதாவது நான் சிறிய வயசுல இங்க வந்துகிட்டு இருக்கிறோம். எப்படின்னு கேட்டா ஏதாவது ஒரு மனசுல ஒரு நியத்து வச்சிருக்கோம், எல்லாமே ஒரு நியத்து வச்சுட்டு ஒரு சில காரியங்கள் நடக்கணும், நல்லபடியா நடந்தா நாங்க இந்த மாதிரி செய்யறோம், ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு நியத்து வச்சுட்டு முதல்ல போயிடுவோம். போனதுக்கு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் அது 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ நிறைவேற்றி பண்ணதுக்கு பின்னாடி அப்ப எங்க மனசுல எங்களுடைய ஹெல்ப்ல தெரிஞ்சிடும், சரி இந்த காரியங்கள் நமக்கு சக்சஸ் ஆயிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ், சரி நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிருவோம், அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்க சாப்பாடு செஞ்சு இருக்கிற ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நாங்க கிளம்பிடுவோம். உங்க குடும்பத்துல சீனியப்பா பாபாவுடைய பேர் யாருக்காவது வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா வச்சிருக்கோம், என் மகனுக்கு வச்சிருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சீனி சையத் இப்ராஹிம். சையத் இப்ராஹிம் இவனுக்கு இங்கதான் பேர் வச்சது. ஆமா, ஏன்னா ஒரு நியத்து வச்சிருந்தோம். அவர் பிறக்கும் போது ஏதாவது கிடா கண்டிப்பா கொடுத்தோம். அதாவது எனக்கு இங்க எனக்கு இதுக்கு முன்னாடி 2 குழந்தை, பெண் குழந்தை, 3 ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு போயிருந்தோம். அதுக்கு பின்னாடி 3வது பையன் இவன் பிறந்ததுக்கு பின்னாடி சரி அவங்க பேரை சேர்த்துக்கிறோம். எப்படி இருந்தாலும் இங்க வராம நீங்க எந்த ஒரு காரியத்தை நீங்க ஆரம்பிக்க மாட்டீங்க. கண்டிப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா 3வது ஒருத்தவருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லையா, 2மே பொம்பளை பிள்ளை, 3வது ஆம்பளை பிள்ளை பிறக்க வேண்டும் என்று இந்த சீனி வாப்பாட்ட நேர்ந்து ஒரு பிள்ளை பெற்றவனையும் சீனி செய்யது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைத்தார் என்று சொல்லி காட்டுகின்றார். ஏற்கனவே இது குறித்து நம்ம விளக்கி இருக்கின்றோம். குழந்தையை கொடுக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் அனைத்தும் படைத்த இறைவனுடைய கையில் இருக்கின்றது எனும் பொழுது இதுல இவர்கள் இந்த குழந்தையை கொடுத்தது இந்த சீனி அப்பா தான் அப்படின்னு இவர்கள் சொல்வார்களேயானால் இவர்கள் நரக படுகொலையை நோக்கி எப்படி போய்க் கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இவ்வளவு நேரம் நீங்க பேசிக் கொண்டிருந்ததுல ஒரு முக்கியமான ஒரு செய்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதாவது இங்க வரக்கூடிய அந்த நஜாத்துக்காரர்களுடைய அங்கங்கு பரவலாக அவர்கள் செய்யக்கூடிய, அதாவது அவுலியாக்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அவர்கள் இந்த சன்னிதானத்துக்கு அருகாமையில் வரும்போதே அவர்களுடைய உள்ளங்களை மாற்றக்கூடிய இந்த வல்லமை இந்த சீனி பாபாவுடைய அந்த சக்தி இருக்குது என்றால் சுபஹான் அல்லாஹ். அதை நாங்கள் நினைக்கும் போது எங்களுடைய, ஏன்னா சில விஷயங்கள் இது மக்கள் பார்க்க போகிறார்கள், இது தமிழகம் இல்ல உலக மக்களுக்கு இதை கொண்டு போய் செல்ல வேண்டும். ஏனால் இன்னைக்கு அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் அந்த பகுதியில் ஒவ்வொன்றும் செய்கிறார்கள். ஆனால் இந்த சீனி பாபாவுடைய சன்னிதானத்தில் அருகாமையில் நெருங்கும் போது அவர்களுக்கு இந்த ஒரு மனமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அவுலியாக திகழக்கூடிய இந்த சீனி பாபாவுக்கு நாங்கள் இப்ப நாங்கள் எங்களுடைய பிறைய கம்யூனிகேஷன் டிவி சார்பாக இன்னும் நாங்கள் அதிகமாக அவர்களிடம் நாங்கள் வேண்டுகோளாக மாறிவிடுவோம். அப்படி ஒரு நிலைமை இங்க நடந்திருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக, அது எந்த அளவு இருக்குன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதாவது இருக்காங்க, பல சுத்தி இருக்காங்க, சுத்தி இருக்கிறவங்க நம்மளுக்கு எந்த இடையில இல்லை. நீங்க எந்த ஊருங்க? நான் சீனியை பார்த்துருக்கா, சலாஞ்சு விடுறாங்க, வர்றாங்க சலாஞ்சுறாங்க, எங்கேயும் போனா ஒரு ராமநாடு உச்சப்படியே போறோம், ஒரு கூட்டமா வர்றாங்க, சலாஞ்சுறாங்க, பதில் சலாஞ்சுறோம். நீங்க எந்த ஊரு தாங்க? சீனியா பார்த்துருக்கா? சீனியா பார்த்துருக்கா? நான் இல்லப்ப அப்படியாத்தா முகப்பத்தா இருக்கு, நல்லபடியா இருக்கு சொல்றாங்க. வேற நீங்க எந்த பக்கம் வந்துருங்க, எங்க பக்கம் வாங்க, ஏன்னா தரால வச்சு தரான்னு சொல்றீங்க, அதை வச்சு பண்ணிக்கிறீங்க, அப்படி இப்படிலாம் யாருமே சொல்லல. நம்ம சொல்வதில்லை, அவர்களுடைய சக்தி மூலமாக அவர்கள் இங்க வரும்போது இந்த பிரச்சாரத்தை இங்க செய்ய முடியல, அவர்கள் அந்த பிரச்சாரத்தை அவர்கள் இங்க இதுக்குள்ள நெருங்க முடியல. அது ஒரு பெரிய இதுக்குள்ள மட்டும் இல்ல, எங்க அங்க சீனியா பதில் அத்தாருன்னு சொன்னவனே அவங்களுக்கு வேற மனம் மாறிடுது. இவங்கிட்ட போய் அதெல்லாம் சொல்ல வேணாப்பா, அது ஒரு சிலர் பக்கத்தில் நிற்கிறவங்க அவங்கள்ட்ட சொல்ல வேணாப்பா, என் சொந்தக்காரங்களே இருப்பாங்க, மாமனா இருக்கலாம், மாமிமானா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கும், அவங்க வேணாப்பா, அவங்கள்ட்ட சொல்ல வேணாம். நம்ம வேலையை பத்தம் போட்டுப்போம். அடுத்தவங்களை பார்த்து விசாரிக்கிறாங்க, சொல்றாங்க, போறாங்க. எங்க நம்ம இந்த இதுல இருக்கிறவங்க அப்பாவுடைய உரிமைதாரருக்கு அவங்களுக்கு சொல்ல வரமாட்டேங்குது இல்ல, அவர்களுக்கு அந்த பாவாய ஒரு அச்சத்தை உள்ளத்துல போட்டுறாங்க. எங்களை கண்டு அவங்க பயப்படல, அப்பாவுடைய பிள்ளை இவங்க, அப்பாவுடைய பிள்ளை இவங்க, இவங்க நம்ம யாருமே இது பண்ண வேணாம்.
பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க அதோட மனமாறி அதோட போயிடும். அப்போது இந்த நேர்ச்சிகள்லாம் வந்து இப்போ இதை வச்சு பாத்தியா ஓதி அவர்கள் அந்த இதை வந்து பாத்தியா ஓதி இன்னைக்கு உள்ள பொறுப்பாளங்க அதை எடுத்துக்கிறோம், நாங்க எடுத்துக்கிறோம். இதை மித்ததை வந்து அங்க இருக்கு சமைச்சிருக்காங்கல்ல, அதை அவங்க வந்தவங்க கொஞ்சம் எடுத்துக்கிடுவாங்க, அவங்களுக்கு அனைத்துக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிடுவாங்க. வந்தவங்க சாப்பிடணும்ல, எடுத்துக்கிட்டு மித்ததை கொடுத்துருவாங்க. இங்க ஒரு காவக்காரர் ஒரு ஆள் இருக்காரு, அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அவர்கிட்ட கொடுத்தவொடனே அவர் என்ன முறைப்படி செய்யணுமோ அந்த முறைப்படி செஞ்சிருவாரு. அடுத்து நம்ம சகோதரர்கள் கேட்கிறாங்க, இந்த நஜாத்துக்காரர்கள்ட்ட வந்து நீங்க அவங்க வந்து உங்களை வெளியே பார்த்தாங்கன்னா பிரச்சாரம் எல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்றாரு, நம்மளை பார்த்தோன்னே அவர்கள் நடுநடுங்கி விடுகிறார்கள், பயந்து விடுகின்றார்கள். அப்ப அவங்க வந்து நம்மளை பார்த்து அவங்க பயப்படல, சீனி அப்பாவை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மக்களுக்கு சிரிப்பு அடக்க முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு சிரிப்பு அடக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த அளவிற்கு வந்து பயம் இல்லாம உள்ள புகுந்து பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இங்க என்னவா அவங்க நஜாத்துக்காரெல்லாம் பார்த்தவனே அப்படியே பயந்து நடுங்கு விடுகின்றார்கள், அப்பாவை பார்த்து பயப்படுகின்றார்கள் என்று போட்டு, அதாவது என்னன்னா ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் அடித்து விடலாம் என்பதுல வந்து இவர்கள் வந்து உறுதியாக இருக்கின்றார்கள் அப்படின்றதுக்கு வந்து இதுதான் ஒரு மிகப்பெரிய ஆதாரம். இப்படிலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் வச்சு பாருங்க. இவர்கள் எப்படிலாம் ஃப்ராடு பண்றாங்க, எப்படிலாம் பித்தலாட்டம் பண்ணுகின்றார்கள், எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்றார்கள். நஜாத்துக்காரன் வந்து அந்த கேட்டை தாண்டி வர முடியாதான், வந்தா உடனே அவன் வந்து தர்கா வணங்கியா மாறி விடுவானா, அப்பாவுடைய பக்தரா அவர் மாறிடுவாரா, இப்படி வந்து சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதே மாதிரி உங்களை பார்த்தாலே நடுநடுங்கி விடுவார்களா, பயந்து ஓடி விடுவார்களா, அப்பாவை பார்த்து பயப்படுகின்றார்களா, இப்படி சொல்றதை பார்க்கின்றோம். இப்படி வந்து இவர்கள் அள்ளிவிட இவ்வளவு ஃப்ராடு பித்தலாட்டங்களும் தெளிவாகின்றது, சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபணமாகின்றது. இந்த மாதிரிலாம் மக்களை ஏமாற்றுகின்றார்கள் என்பதை அல்லாஹ் வந்து இன்னும் சிறப்பான முறையில வந்து வெளிச்சம் போட்டு காட்டுகின்றான் அப்படின்றதான் இதுல இருந்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நியத்து வந்து நிறைவேறிடுச்சு. ஸோ அதுக்காக வந்து காணிக்கைக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் சாப்பாடு செஞ்சு ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். ஆமா, ஃபாத்தியாவுக்காக வந்திருக்கோம். இப்ப வந்து உங்களுக்கு ஃபாத்தியா ஓதுறதுக்காக இருக்காங்க. இந்த பள்ளிவாசலுடைய முதவெள்ளி வந்து அவங்க வந்து ஃபாத்தியா ஓதுவாங்க. அந்த காட்சி எல்லாருக்கும் சீனிய பாரு எல்லா தாளானு பாரு சீனி செய்தம் எல்லா தாளானு முகையதின் பேர்ல பாரு எல்லா தாளானு காட்டான சேவலிய பாரு எல்லா தாளானு சுல்தான் இப்ராஹிம் எல்லா தாளானு அபீர் அப்பாஸ் மந்திர எல்லா தாளானு ஹவுலமி பாசன் எல்லா தாளானு ஹவுதனாலம் யா முகையதீன் அப்துல் காதர் ஜீலானி எல்லா தாளான்கள் பாத்திகா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹின் ஆமீன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் வல்லாஹு அஹதல்லாஹு ஸமது லம் யலித் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் வல்லாஹு அஹதல்லாஹு ஸமது லம் யலித் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல்லாபில் பலக்கும் சரி மாஹலக்கும் சரி ஆசிதாம் சிறுபாதம் சரி ஆசிதா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல்லாபி நாஸ் மலிகி நாஸ் லாய் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் நாஸ் சுல்நாஸ் மின் ஜின்னத்தி வன்னாஸ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலில் அலீம் اللهم صل على سيدنا نبينا مولانا محمد بارك وسلم عليهم اللهم اهرز مرادنا امراض المسلمين اللهم بلغ مرادنا امراض المسلمين اللهم اهرز مرادنا امراض المسلمين اللهم اهرز مرادنا امراض المسلمين يا كريم حاجاتي يا كريم حاجات المهتاجين ربنا آتنا في الدنيا حسنة وقنا عذاب النار برلا ذنوبهم اللهم بيننا اجمعين سيدنا سيد مخان سيني أبار لله تعالى عنه سيدنا سيد سيني سيد أمار لله تعالى عنه سيدنا محيدين بير أبار لله تعالى عنه سيدنا காட்டான சேதுலிய பாரில்லாஹு தஆலா அன்ஹு سيدنا சுல்தான் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு سيدنا அபீர் அப்பாஸ் மந்திரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு سيدنا சாவுல் பின் பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு سيدنا ஹவுதன் ஆலம் யா முஹியதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு தஆலா ஸல்லம் அலா சய்யிதுனா நபினா மௌலானா முஹம்மத் ஆமீன் 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 வ சுப்ஹான ரப்பிக சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
இப்ப வந்திருக்கக்கூடிய ஒருத்தவர் வந்து அவருடைய ஹாஜத்தை நிறைவேற்றினதுனால உள்ள ஃபாத்தியா ஓதப்படுது. ஃபாத்தியா ஓதும் பொழுது கூப்பிடக்கூடிய வழிமார்களுடைய அந்த அவுலியாக்கள் இவர்கள் சொல்லக்கூடியவர்களுடைய பெயரை கேட்டா ஒரே சிரிப்பாதான் வருகின்றது. சீனி எப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சீனி சையதம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, காட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரலியல்லாஹு தஆலான்றாரு, அமீர் அப்பாஸ் மந்திரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஹ்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேரையும் கூப்பிட்டு இவர் வந்து அல் ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லிட்டு ஓதுறாரு. ஓதுனா குல்ஹு அல்லாஹ் சூரா கூட ஒழுங்கா ஓத தெரியலங்க. குல்ஹு அல்லாஹ் அல்லாஹ் சமதுன்னு சொல்லிட்டு லம் எலித் வலம் யூலதுன்னு வலம் யூலது ஒழுங்கா வர மாட்டேன், வலம் யூலதை விட்டுட்டு ஓதுறாரு. வலம் யூலது கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. குர்ஆன்ல உள்ள குல்ஹுல்லாஹ் சூரா கூட இவருக்கு ஒழுங்கா ஓத தெரியல அப்படின்னா அல்ஹம்து சூரா உச்சரிப்பா ஒழுங்கா ஓதுறாரா? குல்ஹுல்லாஹ் சூரா அவருக்கு ஒழுங்கா தெரிஞ்சிருக்கா? குல்லது பிரபின்னாஸ் ஒழுங்கா ஓதுறாரா? சரியான முறையில் ஆய்வு செஞ்சாலே குல்ஹுல்லாஹ் சூரா ஓத தெரியாம இருக்கிறாரு. இவர் எப்படிப்பா வந்து அக்குதாரானாரு? இவர் எப்படி இவருடைய கனவுலதான் வந்து வலிமா அவுளியா இறங்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு அழகா யோசிப்பாங்க, அழகா சிந்தித்து விளங்கி கொள்ளலாம். இப்படி வந்து மக்களை வந்து வழி எடுக்கக்கூடியதுல இவர்கள் முன்னணியில நின்று மக்களை வழி எடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் சகோதரர்களே, இதுல வந்து நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு விஷயத்தையும் பேசினார்ல, இவர் மேலதான் வந்து அவுலியாக்கள் அருள் வாக்கு சொல்லுவாங்க, இவர் மற்ற மக்களுக்கு உள்ள நோய்கள் எல்லாம் இவர் குணமாக்குறாரு, இவர் தான் போக சொல்றாரு, இவர் மேலதான் வந்து இறங்கினவனையும் நீங்க போங்க, நீங்க இருங்க, நீங்க எத்தனை நாள் இருங்கன்னு இவர் தான் சொல்றாரு. இவ்வளவு சொல்லக்கூடிய ஹக்குதாரு கடைசியில் எந்திரிக்கிறாரு பார்த்தா அவருடைய கால் குணமா இருக்கு. எத்தனை பேருக்கு உலகத்துல வந்து புள்ள கொடுத்த அவுளியா, புள்ள கொடுத்த சீனியப்பா, எத்தனை பேருடைய நோயை நீக்கின சீனியப்பா அவுளியா, இவருடைய காலை சரி பண்ண தெரியலையே. இதுல இருந்து என்ன தெரியுது? எல்லாம் பொய், பிராடு, புத்தலாட்டம் நுழைஞ்சுதான் அவங்களுக்கு. இவர் வந்து உண்மையிலேயே இவர் மேல அந்த அவுலியா இறங்குறாரு, அற்புதம் பண்றாரு, கராமத்து பண்றாரு, அது செய்யறாரு, இது செய்யறாருன்னா அவருடைய கால் ஊனத்தை அவர் சரி செஞ்சிருக்கணுமே. அவுலியா சரி பண்ணலையே. அதுல இருந்து என்ன தெரியுது? இது என்ன பிராடு புத்தலாட்டன்றத அவர்களை வைத்து எல்லாம் நிரூபிக்கிறானா இல்லையா? தெளிவாகதான் இல்லையா? இந்த பாபாவுடைய அற்புதங்களை சொல்லுங்க. நீ சொல்ற அந்த என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை பரப்பு இஸ்லாத்தை பரப்பு சைதாக அடங்கிட்டாங்க. சரி, இப்ப என்னன்னா இப்ப என்னன்னா உங்க ரெண்டு பேருடைய நிலைப்பாடு இப்ப என்ன இருக்கு, எப்படி இருக்கிறீங்க உங்க வாழ்க்கை? எங்க வாழ்க்கையில இந்த சோறு அஞ்சரி சோறு வரல, இதை வாங்கி சாப்பிடுவோம். உங்களை நம்பி எனக்கு இருக்கு 10 ரூபா தருவாங்க, 20 ரூபா தருவாங்க, அதைத்தான் வாழ்க்கையில வர்றேன். அது நான் வரமாட்டேன் சில நேரம். இந்த சோறு அஞ்சரி சோறு வரல, இதை வாங்கி சாப்பிடுவோம். உங்களை நம்பி எனக்கு இருக்கு 10 ரூபா தருவாங்க, 20 ரூபா தருவாங்க, அதைத்தான் வாழ்க்கையில வர்றேன். அது நான் வரமாட்டேன் சில நேரம். பாபாவை நம்பி இருப்போம். கொஞ்சம் ஏதாவது உழைக்கும். இந்த பாவை நம்பி இருக்கக்கூடியதுல நீங்க 20 தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கு, மற்றவர்கள் நல்லா இருக்கிறாங்க. மற்ற பேர்லாம் நல்லா இருக்காங்க. பாபா நம்பி இருக்கிறவங்க பூரா நல்ல வசதி, பெரிய வீடு, நல்ல வருமானம் இவங்களுக்கு எல்லாம் வருது. எங்க 2 பேருக்கும் எங்க பாத்தனாரு எதுவுமே வைக்கல, நம்பி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த தர்காவுல நீங்க என்னவா இருக்கிறீங்க? இந்த தர்காவுல என்னவா இருக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு வாரிசா இருக்கிறீங்களா அந்த தர்காவுல? இந்த வகுப்புல நாங்க வாரிசா இருக்கிறோம், அவ்வளவுதான் நம்பி இருக்கிறோம். அதே மாதிரி பாக்குறோம், அந்த ஹக்குதாரன்னு சொல்லக்கூடியவர்கள், அந்த ஹக்குதாரர்கள் ஒரு 15 பேர் சொன்னார்ல, அதுல தர்காக்களுடைய வாரிசுகளா 2 பேர் வர்றாங்க. அந்த 2 பேரு ஏதோ எங்களுக்கு வந்து இங்க கிடைக்கக்கூடிய 5-10 வச்சுதான் நாங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி பிச்சை எடுக்கக்கூடிய நிலை. தர்காவினுடைய அக்குதார்னு சொல்லக்கூடியவர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், போன அந்த நம்முடைய சிறப்பு புலனாய்வுக்குள்ளேயே வந்து காசு கேட்கிறாங்க, 50 ரூபா கொடுக்கறாங்கன்னு பாருங்க, அதுல வீடியோலயே உங்களுக்கு தெரியும். இப்படி கேட்டு ஓப்பனா கேட்டு மற்ற ஆளுகள்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நல்ல வீடு வாசல் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கிறாங்க,
நாங்க இந்த ஹக்குதாரராக இருக்கக்கூடிய தர்கா வாரிசுகளாக இருக்கக்கூடிய நாங்கள் இப்படி இருக்கின்றோம், இங்க இதுல கிடைக்கக்கூடிய இதை வச்சுதான் நாங்க பொழைச்சு கொண்டிருக்கின்றோம், இதை நம்பிதான் நாங்கள் இருக்கின்றோம், இதுல நீங்க போடக்கூடிய பிச்சையை நம்பித்தான் நாங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் தான் அருள் வாக்கு சொல்றாங்களாம். இவங்க மேலதான் அவுளியா இறங்குறாராம், இவர் தான் எல்லாம் நடக்கக்கூடியதெல்லாம் சொல்லுவாராம், இவர் தான் எல்லாருடைய நோயை விரட்டுவாராம், இவர் தான் பேய் பிசாச விரட்டுவாராம், இவர் தான் எல்லா பில்லி சூனியத்தையும் விரட்டுவாராம். எப்படிங்க உங்கள்கிட்ட ஒரு 50 ரூபாய்க்காக பிச்சை கேட்கக்கூடிய ஒரு நபர் இவ்வளவு அற்புதத்தையும் செய்வாருன்னு நீங்க நம்புறீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்க மாட்டீங்களா? இதை ஆய்வு பண்ணி பார்த்தாலே தெரியாதா எந்த அளவிற்கு மக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள், மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் தெரிஞ்சிருமா இல்லையாங்க? அப்போ நீ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இப்படி இவர்கள் எல்லாத்தையும் சரி பண்றோம்னு சொல்றாங்களே, இவங்களுக்கு தங்களுக்கு தாங்களே சரி செஞ்சு கொள்ள முடியவில்லையே, இவர் எப்படி அடுத்த ஆளுக்கு பண்ண முடியும் அப்படின்றத அவர்களும் யோசிக்கணும். அவர்கள்ட்ட ஏமாந்து போறாங்களே நீங்களும் யோசிக்கணும். இப்படி ஒவ்வொருவரும் யோசிப்பாரேயானால் நேரான சத்திய மார்க்கத்தின் பக்கம் மக்கள் வருவார்கள் அப்படின்றதுல கொஞ்சம் கூட ஐயம் இல்லை. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. சீனி பேட்டி எடுத்தோம். இந்த பேட்டி எடுக்கும்போது தாங்களும் அந்த தர்காவில் இருந்தீர்கள். இந்த மாதிரி ஒரு பேட்டி அவர்கள் கொடுக்கிறார்கள், அவருக்கு எந்த ஒரு நிலைப்பாடும் இல்ல, சரியான முறையில் ஒரு லுங்கி கூட சரியா கட்ட தெரியல. இப்படியாப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை இந்த பாபாவுடைய இதை இந்த மாதிரி ஒரு நிலைகளை நீங்கள் டிவியில ஒளிபரப்பீங்கன்னா இன்னும் ஒரு மோசமாக இருக்கும். ஏன்னா அவங்க மோசமா இருக்கிறத நீங்க எடுத்துட்டீங்க, ஆனா நீங்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. அதை நீங்க நேர்களுக்கு நம்ம இதுக்கு சொன்னீங்கன்னா நம்ம அதை கொஞ்சம் சரி பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ இந்த சீனி பாபா தர்காவுக்கு வந்திருந்தாங்க. அவங்க பேட்டி எடுக்கும்போது நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், ரொம்ப நேரமா கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ அவங்க ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது அவங்களுடைய 4 பேருடைய நிலை பாருங்க. முதல்ல அவங்க எந்த ஒருத்தருக்கும் பேச முடியாத சூழ்நிலை இருக்கான். அவன் போதைய போட்டிருக்கானோ இல்லையோ அது வேற விஷயம். அது பேச சொன்னா பேச முடியலன்னு சொல்றான். அவன்லாம் ஒரு வாரத்துக்கு சினிப்பா இந்த தர்கா வச்சு ஒரு வாரத்துக்கு ஒருத்தன் பிரிச்சு சொல்றாங்க. ஒரு சின்ன பையன், ஒரு 16 வயசு 17 வயசு பையன் வச்சு இது வச்சு ஆள்றான்னா அது நிலை எப்படி இருக்குன்னு ஒரு தடவை சிந்திச்சு பாருங்க. அடுத்து ஒரு தென்னம்பிள்ளையை கொண்டு தர்கா, சீனி பாபா தர்கால கொண்டு வச்சு புள்ளையிலன்னு சொல்லி கொண்டு வைக்கிறாங்க. அது இந்துக்கள் இந்த மரத்தடியில கயிறுலாம் கட்டு இந்த தொட்டிலாம் வச்சு இந்துக்கள் கேட்கறாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ஒன்னு புரியுதுங்களா? அதுக்கு எதுவும் வித்தியாசம் இல்லையில. அப்ப பாருங்க, அப்போ இந்த சாப்பாடு எடுத்துக்கிறேங்க. அவங்க பேசும்போது நான் பார்த்தேன்,
எப்படின்னா அது எதுக்கு நேர்ந்திருக்குன்னு கேட்டா பாபா பேர்ல நேர்ந்திருக்கேன்னு சொல்றாங்க. அது அது ஹராம் இல்லையா? ஹராம் தான். நான் அவங்களுக்குள்ள பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா இப்படிலாம் ஒரு நிலை இருக்குது, இதை வந்துட்டு மக்கள் இன்னும் புரியாம இருக்கிறாங்க. இப்படி ரொம்ப வருத்தப்பட்டு தான் அவங்கள்ட்ட அந்த இப்ப நீங்க எதற்கு இங்க வந்துறீங்க? இங்க சீனி பாபா அதற்காக நீங்க எதற்காக வந்தீங்க? நான் வந்து அந்த பாபாக்கு வந்துட்டு யாசின் நம்ம கடமை என்னன்னா ஜியாரத்தை செய்யறோம், அது தவறு இல்லைன்னு சொல்றாங்க. ஜியாரத்தை செய்யறோம், வந்து அவங்க பேர்ல யாசின் ஊதி ஹதியா பண்ணிட்டு போறதுக்கு தான் நம்ம கடமை. அது நம்ம செய்ய வேண்டிய கடமை தானே, அது தப்பா? அது இல்ல. இவங்க வந்து அவங்க பேர்ல கொண்டு வந்து ஹதியா பண்றாங்க, சீனி பாபா பேர்ல அவங்கள்ட்டே கேட்கறாங்க. படைச்ச ரப்புல் ஆலமீன் ஒருத்தன் தான் இருக்கிறான், அவன்கிட்ட தான் கேட்கணும். இவங்கள்ட்ட எதுக்கு வந்து கேட்கறாங்க? எனக்கு அதான் அது ஒரு வருத்தம் தான் ரொம்ப. நான் ராமநாதபுரம், என் பேர் அபு சாலி. வித்தியாசம் இல்லை, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. எனக்கு எப்படி நஜாத்தெல்லாம் கிடையாது. நான் அரபு நாட்டுல போய் பாத்துருக்கேன்ல, அப்படி இருக்கும்போது ரசூலுல்லா கபூர்லயே வந்துட்டு என்னென்னலாம் நடந்திருக்கணும், அவங்களுக்கு நடந்திருக்கணும்ல. அது ஒரே ஒரு சிந்திச்சு பாக்கணும்ல. அதை வச்சு இதை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும்ல. ஏன் ஓத மாட்டாங்க? நம்ம நினைச்சு ஓதுறோம்ல. அங்க ஓத மாட்டாங்கல்ல, அங்க நிக்க கூட விட மாட்டானே. நான் ஓதுறேன்னா கூட்டிட்டு வந்திருக்காங்க, நம்ம தாய் தான் பிறந்தப்ப நம்ம யாசின் ஓத மாட்டோமா நினைச்சு? அவங்க ஹதியா பண்ண மாட்டோமா? நேர்ச்சக்கடன். ஆமா, வருத்தம் தான். இது இந்த மாதிரி 4 பேர் வச்சு பாக்குறாங்கன்னு அவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. நஜாத்தகா சொல்றது 100க்கு 100 உண்மைதானே. அவங்க சொல்ற என்ன தொப்பி போடாம ஒரு தொழுவுறாங்க, அது ஒன்னும் பிடிக்காதுதான். மத்தபடி அவங்க சொல்றாங்க ஹதீஸ் பூர்வமா கரெக்டா எடுத்துன்னு சொல்றாங்க. தொப்பி போடாம தொழுவுறாங்க, அது ஒண்ணுதான். ஆமா, விரலும் அசைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து இப்ப அதிகமான ஏகத்துவ பிரச்சாரத்தை வந்து செய்யக்கூடியவர்களாக பல அந்த நஜாத்துக்காரர்கள் இருந்தாலும், அது குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து ரொம்ப ஒரு விசேஷமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மூலமாக மக்கள் இந்த மாதிரி விளங்கி கொண்டு இந்த மாதிரி வழங்க அவன் மாறுறாங்கல்ல. இது இப்ப முதலுடைய தர்காக்கும் இப்போ உள்ள தர்காக்கும் பாருங்களேன். ஏர்வாடி எடுத்துக்கோங்க, ஏர்வாடி பக்கம் தான் எங்க ஊரு. ஏர்வாடி சந்தன கொடுக்கலாம் எங்க பிள்ளைலாம் கூப்பிடுங்க, நான் போக மாட்டேன், கூட்டிட்டு போக மாட்டேன். அதுக்கும் தேர் இழுக்கிறதுக்கும் வித்தியாசமே கிடையாது. அது இது ஒண்ணுதானே. அந்த காலத்துல ஏதோ செஞ்சு விட்டுட்டு போயிருக்காங்க பெரியவளுக்கு தெரியாத இருக்க. இப்ப அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லை, தேருக்கும் சந்தன கூட வித்தியாசமே இல்லை. அதனால நான் பிள்ளைகள் கூட்டிட்டு போக மாட்டேன், கூட்டிட்டு போக மாட்டேன். நமக்கு தெரிஞ்சது சொல்லிக்கிட்டு இங்க வந்த பிறகு வந்து இந்த மாதிரி நஜாத்துக்காரங்களுடைய அந்த சிறப்பு உரைகளை நீங்க கேட்கிறீங்களா? நான் பயான் நல்ல பயான் தான் கேட்பேன். யாருடைய இது இப்போ எவ்வளவு அதான் நான் சொன்ன நஜாத்துக்காரர்கள் பல குரூப்பாக இருக்கிறார்கள். நான் எது சொன்னாலுமே ஹதீஸ் பூர்வமா சொன்னா கேட்பேன். அதுல வந்து குறிப்பாக ஒரு பிடித்த நஜாத்துக்காரர்கள் யாரு உங்களுக்கு? எனக்கு பிடித்த அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. நான் இவங்க இருந்தால தொண்டிக்காரவங்க அவங்க சொல்ல டிவில இருந்தா கொஞ்சம் விருப்பமா கேட்பேன். ஆமா, அவங்க சொல்றத விருப்பமா கேட்பேன். அது வந்தா வெளிநாட்டுல இருக்கும்போதும் கூட கண்டிப்பா பாப்பேன். ஆமா, அவங்க வந்துட்டு கரெக்டா ஆதாரபூர்வமா எடுத்து சொல்லுவாங்க. யாசின் ஓதிட்டு நான் வந்தப்போ கபரு அடிக்க போனா யாசின் ஓதுறாங்க. நம்ம கபரு அடிக்க போனா யாசின் ஓதுறாங்களே, அதியா பண்றாங்க. இல்லன்னு சொல்லும் போது தவிர்க்கிறது தான். வந்தா சும்மா நான் தொழுவேன், வந்தா அந்த வக்து தொழுவேன், இல்லாட்டி யாசின் ஓதிட்டு போவேன். ஃபேமிலியில அவங்க அவங்க வர சொன்னாங்க, ஆந்திராவில இருந்து வந்திருக்காங்க பாக்குறதுக்கு. நான் இதுவரை எங்க பாப்பா அம்மா இப்போ நேத்துல இருந்து கட்டிட்டு தான் இருக்காங்க. நீ வந்துட்டு ஜமா இதுக்கெல்லாம் போன மாசம் எங்க தம்பி வந்திருந்தான் ஆந்திராவில இருந்து. சீனியர் பத்திராக போகணும், ஆத்தங்கரப்பு தரவாக போகணும்னு சொன்னாப்ல. நான் போக கூடாதா, உண்டியில போட்டு பணம் எல்லாம் கொண்டு வந்திருந்தேன். ஒரு 5500 ரூபாய் கொண்டு வந்திருந்தேன். நான் சொன்னேன் 5500 செலவு பண்ணிட்டு போ, நம்ம ஆத்தங்கர இருக்காதெல்லாம் பாத்துமா இங்க நினைச்சிட்டு போ, அவ்வளவுதான். அங்கெல்லாம் போய் நீ எல்லாம் ஒண்ணும் செய்யமானா சொல்லிட்டு செலவு பண்ணிட்டு போயிட்டான் வேச்ச கட்டிட்டு. நேத்து இவங்க வந்தாங்க, எப்படி கூட்டிட்டு தான் போகணும், வழி தெரியாதுன்னு சொன்னாங்க. முடியாதுன்னு சொல்ல முடியல. சரின்னு சொல்லிட்டு நேத்து போய் வந்தேன். எங்க வாப்பா நேத்துல இருந்து கட்டிட்டு இருக்காங்க, எங்க வாப்பா அம்மாவும். நீ தான் தரகாக்கு எதுக்கும் போக மாட்டியாடா, ஏன் இப்ப திடீர்னு இந்த மாதிரி மாட்டோம்னு கேட்டாங்க. தெரியாத பாஷை தெரியாம வந்திருக்கிறாங்க, கூட்டிட்டு போக சொல்றாங்க.
என்ன செய்யன்னு சொல்லிட்டு சொன்னேன். இன்னைக்கு அதான் காலையில கேட்டாங்க எங்க பாப்பா. ஏன்னா இதை இப்படியே எடுத்துக்கொண்டு போட்டேன்னா எனக்கெல்லாம் நெஞ்சு உறுத்துது எனக்கு. இவங்களை கொண்டு போய் இவங்க தர என்ன இவங்க இதை வச்சு பாக்குறாங்க, அவளுக்கே குச்சப்படுத்துற மாதிரி இருக்குது. எனவே இவங்க இப்படியே இது பண்ணா ரொம்ப மோசமா போயிரும் நிலைமை. அதில் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஆமாங்க, கண்டிப்பா நல்லதா செய்யுங்க, இஸ்லாம காப்பாத்துங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சிறப்பு புலனாய்வு குழு தர்காவில் நடப்பது என்னன்னு போய் படம் பிடிக்க உள்ள போய் இருக்கக்கூடிய நேரத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள். அதாவது இவங்க போய் பேட்டி எடுக்கிறது, அந்த ஹக்குதாரர் என்று யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவுலியாக்கள் இடத்துலதான் கேட்கணும்னு சொல்றது, அந்த அவுலியா இவ்வளவு கராமத்துகள்லாம் செய்யறாங்கன்னு சொன்னது, இந்த போன்ற மூட நம்பிக்கைகள் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் ஒரு சகோதரர் பார்த்துக்கிட்டு நிக்கிறாரு. பார்த்துட்டு அவர் நம்மளுடைய டீம்ல உள்ள ஆளுகிட்ட வர்றாரு. நான் உங்கள்ட்ட சில செய்திகள்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துல நம்ம மக்கள் கார்ல இருந்து கிளம்பக்கூடிய நேரத்துல அவர் சில விஷயங்களை பதிவு செய்யறாரு. என்னன்னா, இப்ப நீங்க எடுத்த இந்த பேட்டியை தூக்கி அப்படியே இப்ப ஒளிபரப்பிறாங்க. அவர் நம்மள சுன்னத் ஜமாத் ஆளுன்னு நினைச்சிட்டு பேசுறாரு. ஒளிபரப்பிறாங்க, இப்படி இஸ்லாத்தை கேவலப்படுத்துறாங்க, அல்லாஹ் ஒருத்தன்தான் கேட்கணும், அல்லாஹ் ஒருத்தன் தான் எல்லாம் கொடுக்குறான், குழந்தை கொடுக்குறான் அல்லாஹ் தான். இவங்க இந்த மாதிரி இதுக்கு குழந்தை இல்லைன்னவனையும் குழந்தை வர்றதுக்காக இளநீ கண்டு இருக்குல்ல, அந்த இளநீ கண்டை தூக்கி கொண்டு வைக்கிறாங்க. இப்படி மக்களை வழிகெடுக்கிறாங்க. இவர்களுடைய இந்த இதை அப்படியே போட்டுறாதீங்க, இஸ்லாத்தை நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க, ஒரு தௌஹீத்வாதியா இருப்பார் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நீங்க நீங்க நஜாத்துக்காரரா அப்படின்னு. நான் நஜாத்துலாம் இல்லைங்க அப்படின்றாரு. நான் நஜாத்துலாம் கிடையாது. அப்ப நீங்க எதுக்கு இப்படி சொல்லக்கூடிய, நீங்க எப்படி இந்த தர்காக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. இல்ல, நான் யாசின் ஓத வந்தேன், யாசின் ஓதி துவா செய்யறதுக்காக வந்தேன், அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும் என்பதை கரெக்டா விளங்கி இருக்கிறாரு. அல்லாஹ் அல்லாத ஒரு இடத்துல குழந்தையை கேட்கறது, பரக்கத்தை கேட்கறது, எதை கேட்டாலும் அது இணை வைத்தல் என்பதை தெளிவா விளங்கி இருக்கின்றார். ஆனா தர்கான்னு ஒன்னே இருக்கக்கூடாது, அதை இடிச்சு தரமட்டமாக்கணும். யாசின் ஓதுறதுன்றது, இறந்தவர்களுக்கு யாசின் ஓதுறதுன்றது கிடையாது, அது பலகீனமான செய்தி, இது மார்க்கத்தில் இல்லாத பிதத்து அப்படின்றத அவர் விளங்கல. ஆனா ஷிர்க்கு சம்பந்தமான விஷயத்துல விளங்கி இருக்கிறாரு. விளங்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, நான் நஜாத்துக்காரெல்லாம் கிடையாது, ஆனா அவர்கள் சொல்லக்கூடிய குர்ஆன் எது சரிப்புள்ள சொன்னா நான் ஏத்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான மக்களும் இருக்கின்றார்கள் அப்படின்றத இந்த ஒரு நிகழ்வின் வாயிலாக நாம விளங்கி கொண்டோம். அப்படி இந்த செய்திகள் முழுமையா சென்றடையாத மக்களும் இருக்கின்றார்கள். சொன்னா இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள் என்பதை நாம விளங்கி வைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில இதை விளங்கி அந்த செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினுடைய வாயிலாக இதுபோன்று அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள் விழிப்புணர்வு பெறுவதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவான் என்றும் நாங்கள் வல்ல இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றோம். அதாவது எந்த அளவிற்கு என்றால், இதெல்லாம் பார்த்து விட்டு என்னுடைய நெஞ்சு உறுத்துகின்றது. நீங்க நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு, இஸ்லாத்தை காப்பாத்துங்க, இதெல்லாம் போட்டா இஸ்லாம் அழிஞ்சு போயிரும் விளங்கி வச்சிருக்க. இவங்க இந்த தர்காக்கள்ல பண்ணக்கூடிய கூத்துக்களை வெளியே மக்கள் மத்தியில் ஒளிபரப்பினால் இஸ்லாம் அழிஞ்சு நாசமா போயிரும் அப்படின்றத அவர் விளங்கி கொண்டு, எந்த இவர் தௌஹீத்வாதி கிடையாதுங்க, இதுல கவனமா கவனிக்கணும். இவர் தௌஹீத்வாதி கிடையாது. இது இஸ்லாத்தை பற்றி ஓரளவு விளங்கி கொண்ட ஒரு மனிதனுக்கு ஒரு உறுத்துதல் ஏற்படுது என்றால், இந்த மாதிரியான மக்களை வென்றெடுக்கிறதுக்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம நடத்துறோம். இது போன்ற புலனாய்வு ரிப்போர்ட் எதுக்குன்னு சில பேர் கேட்பாங்க. அதற்கு என்ன பதில் என்றால், இது போன்ற மக்களை வென்றெடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இது போன்று எப்படியெல்லாம் அனாச்சாரங்கள், அட்டூழியங்கள்
நடக்கின்றன, எப்படியெல்லாம் பிராடு பித்தலாட்டங்கள் நடக்கின்றன, எப்படியெல்லாம் மக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக்குவதற்குத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எதையும் படைக்காதவற்றையா அவர்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்கின்றனர்? அவர்களே படைக்கப்படுகின்றனர். இவர்களுக்கு உதவிட அவர்களுக்கு இயலாது. தமக்கே கூட அவர்கள் உதவி கொள்ள மாட்டார்கள். எதையும் தெரிவிக்க அவர்களை நீங்கள் அழைத்தால் அவர்கள் உங்களை பின்பற்ற மாட்டார்கள். நீங்கள் அவர்களை அழைப்பதும் மௌனமாக இருப்பதும் உங்களை பொறுத்தவரை சமமானது. அல்லாஹ்வை அன்றி நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களைப் போன்ற அடிமைகளே. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களை அழைத்து பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு பதில் தரட்டும். அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள் உள்ளனவா, அல்லது பிடிக்கின்ற கைகள் உள்ளனவா, அல்லது பார்க்கின்ற கண்கள் உள்ளனவா, அல்லது கேட்கின்ற காதுகள் உள்ளனவா? உங்கள் தெய்வங்களை அழைத்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள், எனக்கு எந்த அவகாசமும் தராதீர்கள் என்று கூறுவீராக. அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 191, 195. என்னை பற்றி எனது அடியார்கள் உம்மிடம் கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன். பிரார்த்திப்பவன் என்னை பிரார்த்திக்கும் போது பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன். எனவே என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும், என்னையே நம்பட்டும். இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்பதை கூறுவீராக. அத்தியாயம் 2 வசனம் 186. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள். இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. الله أكبر.